भक्ताख्यम नमामि भक्त शक्तिकम। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत कदाधार श्री वासादि गौरव भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा प्रभु जी, हरे कृष्णा माता जी, प्रणाम प्रभु जी, प्रणाम माता जी। हरे कृष्ण माता जी, हरे कृष्णा प्रणाम माता जी, हरे कृष्णा। ஓகே, ஹரே கிருஷ்ணா. சரி, இது புஷ்பா மாதாஜி இன்னைக்கு வரலையா? இன்னைக்கு எனக்கு கால் பண்ணியிருக்காங்க. வரலிங்க பிரபுஜி, அதான் நானும் பார்த்தேன் பிரபு. நீங்களே ஏதோ வெளில போயிட்டீங்க பிரபுஜி. மத்மா மாதாஜிட்ட அப்புறம் கேட்டேன் பிரபுஜி, அப்புறம் அதுக்காட்டி நீங்க வந்துட்டீங்க பிரபுஜி. இல்ல, இன்னும் புரியல சொல்றீங்க. நீங்க வரலன்னு நினைச்சுக்கிட்டேன் பிரபுஜி இன்னைக்கு. அப்படிங்களா? நேத்து நான் ஈவினிங் நான் ஒரு 4 o'clock மேல ட்ரெயின்ல போயிட்டு இருந்ததால லாஸ்டா நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல பிரபுஜி. ஓகே, ஒருவேளை நீங்க இன்னைக்கு வேற யாரையாவது எடுக்க சொன்னீங்களோ என்னன்னு தெரியலையே. அதெல்லாம் இல்ல. சொன்னா நான் ஆல்ரெடி குரூப்ல உங்ககிட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருப்பேனே. சரிங்க பிரபுஜி, சரி, அதனால. ஓகே. சரி, ஓகே. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ யூடியூப்ல போயிட்டு இருக்கு, பேச வேண்டாம். ஓகே, வந்துருங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம், ஹரே கிருஷ்ணா. இப்போ நாம இன்னைக்கு 4வது அத்தியாயத்துல இருக்கிறோம், நாம பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா இஸ்கான் பெங்களூருக்கு சின்ன ஒரு பிரார்த்தனையோட ஆரம்பிச்சிடலாம். நமோ ஓம் பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ ஒரு நிமிஷம். ஓம் நமோ விஷ்ணு. ஓகே, ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கும், கொஞ்சம் இருந்துங்க. என்ன? ஓகே, சரி, ஓகே, சரி, ஓகே, சரி. हरे कृष्णा. नमो ओम विष्णु पादाय कृष्ण प्रसाय भूतले श्रीमती जयपदक स्वामी नामने नमसे सरस्वती नम आचार्य पदाय निदाय गुरुपदारणी गौरकथा दामोदय तारणे नमो ओम विष्णु पादाय कृष्ण प्रसाय भूतले श्रीमती भक्ति वेदांत स्वामी नामने नमसे सरस्वती देवी गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी भाषा सारणे नमो महावदान्य कृष्णाय प्रेमवताय हरे कृष्णाय कृष्ण चैतन्य विशेष नमक नित्यानंद महदलिगम सर्वहंत परमं हरिनाम प्रथम देवम अवधूत करणं ये कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपीश गोपिका कांता राधा कांता नमस्ते हरे कृष्ण। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद विजय। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण। சரி, இப்ப நாம நேத்து எத்தனாவது ஸ்லோகத்துல நிறுத்தணும் மாதாஜி? ஞாபகம் இருக்குங்களா? 14 வரைக்கும் முடிச்சிருக்கோம் பிரபுஜி. 15 ஆரம்பிக்கணும். சரி சரி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. ஓகே, இதுல இருந்தா ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. இது ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் படிங்க, அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். இந்த 14வது ஸ்லோகம் இது 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 முடிச்சிட்டோமா? முடிச்சிட்டோம் பிரபுஜி. 15 விடுங்க பிரபுஜி. 15ஆ? இல்ல, இது படிக்கிற மாதிரி தெரியலையே, படிக்கலையே இது. இல்ல, இத பத்தி இதுல இருந்து இது வரைக்கும் படிச்சீங்க பிரபுஜி. இதுக்கான பொருள் உரை சொல்ல பிரபுஜி. சொல்லல இல்லையா? சரி, ஓகே, சரி. நானே இதை முடிச்சிடறேன், இப்ப ஆரம்பிச்சிடறேன் அப்படியே. சரி, ஹரே கிருஷ்ணா.
இந்த 14வது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, மாயத்தால போன ஸ்லோகமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மாயத்தை பத்தி நம்ம படிச்சோம். அதாவது முக்குணங்களை பத்தி. முக்குணங்கள் வந்து செயல்பாடு எப்படி இருக்குன்றதை நம்ம படித்தோம் இல்லைங்களா? அந்த முக்குணங்களுக்கு செயல்படுற அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வர்ணங்களும் நாம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு நம்ம போறோம். பிறப்பால் வர்ணங்களை வந்து நாம தீர்மானிக்க முடியாது. பிறப்பால் தீர்மானிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கர்மா. நம்ம என்ன செய்யறோமோ அந்த போன ஜென்மம் செஞ்சோமோ அந்த கர்மம் தகுந்த மாதிரி பிறப்பால் வர்றது. பிறப்பால் வர்றது வந்து அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம என்ன செயல்படுறோமோ அதுதான் நம்மள வர்ணத்தை தீர்மானிக்குதுன்றதை நாம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? போன ஸ்லோகத்துல. இப்ப அதோட கண்டினியூட்டி இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? என்னை பாதிக்கும் செயல் எதுவுமே இல்லை, செயல்களின் பலன்களை நான் விரும்புவதும் இல்லை, என்னை பற்றி உண்மை அறிபவனும் செயல்களின் விளைவுகளை பாதிக்க அதாவது பந்தப்படுவதில்லை அப்படின்னு சொல்லப்படுறாரு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் அதை புரிஞ்சுக்காம பகவானுக்கு அவரோட அனுகிரகம் வேணும், அவரோட அனுகிரகம் வேணும்னு சொல்லிட்டு ஏதேதோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா வந்து பகவான் கிட்ட அனுகிரகம் எதிர்பார்க்கவே கூடாது. நம்முடைய செயல் என்ன, நம்முடைய தர்மம் என்ன, அது மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் இல்லைங்களா? அதுதான் பகவான் என்ன இது சொல்றாரு. என்னை பாதிக்கும் செயல் எதுவுமே இல்லை அப்படின்றார். நாம ஏதாவது செஞ்சோம்னா அவரு ஹாப்பி ஆவாரு, நாம செஞ்சா அது செய்யக்கூடாது, இப்படி எல்லாம் பகவானுக்கு எதுவுமே கிடையாது. அவருடைய கடமை அவர் செய்யறாரு. அதே மாதிரி நம்ம கடமை என்ன, நம்ம தர்மம் என்ன, அதை செஞ்சு நம்ம போயிட்டே இருக்கணும் இல்லைங்களா? அது நம்ம ஏற்றத்தாழ்வு இது இருக்கு அது இருக்கு அதை பத்தி அது கவலைப்படாது. நம்ம வேதங்கள் என்ன சொன்னதோ நம்ம அதை சார்ந்து நம்ம செயல்படணும். அதுதான் இங்க சொல்ல வர்றாரு திரும்பவும். என்னை பாதிக்கும் செயல் எதுவுமே இல்லை, செயல்களின் பலன்களை நான் விரும்புவதும் இல்லை அப்படின்றாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு? நான் அதாவது நாம செய்யற செயல் எதுவுமே அவர் விரும்புறது கிடையாது. அதாவது அது விரும்பவும் இல்லை. உனக்குள்ள வேலையை நான் கொடுத்துட்டேன், நீ செஞ்சுட்டு போயிட்டே இரு, அவ்வளவுதான். செஞ்சினா நீ என்கிட்ட வர போற, அவ்வளவுதான் அப்படின்றார். அதே மாதிரி நான் ஏதாவது செய்யறனா கூட அதை நான் எது பிரதிபலன் பாக்குறதே கிடையாது அப்படின்றதான் பகவான் சொல்றார். என்னை பற்றி உண்மையே அறிபவன் செயல்களின் விளைவுகளில் பந்தப்படுவதில்லை. நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா இதுல? இது இன்னும் விரிவா நம்ம பார்க்கலாம் பாரு. நம்ம அந்த விளக்கம் பாத்தீங்கன்னா, அவரை பாதிக்கும் செயல் எதுவுமே இல்லை. அவருக்கு பௌதிக ஆசைகள் அவருடைய செயல்கள் ஆன்மீகமானவை செயல்கள் விளைவுகள் பந்தப்படுவதில்லை. பகவானுடைய ரெண்டுமே, அதாவது பகரங்க சக்தி, அதாவது பகரங்க சக்தி ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அந்தரங்க சக்தி இருக்கு இல்லைங்களா? அந்தரங்க சக்தின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பகவான், நம்முடைய உள்ளார்ந்த சக்தி. அது பகரங்க சக்தின்ற போது நம்ம வந்து வெளிப்புற சக்தி, அந்த சக்தி தான் நாம வந்து அதுக்கு பகவான் ஆசைப்படல. ஆனா படைக்கப்பட்டது அவர் தான், ரெண்டுமே படைக்கப்பட்டது அவர் தான், புரியுதுங்களா? ஆனா அந்த வெளிப்புற சக்தி, அதாவது இந்த பௌதிக ஆசைகளுக்கு அவருக்கு என்னைக்குமே அதுக்கு அதுல இது பண்ணதே கிடையாது. ஆனா அதை படைச்சது அவரானாலும் ஆனா அதுல பந்தப்படவே மாட்டார். அதுல ஆசையே கிடையாது அவருக்கு. அது அவரை பாதிக்கும் செயல் எதுவும் இல்லை, அவருக்கு பௌதிக ஆசைகள் இல்லை, அவருடைய செயல்கள் ஆன்மீகமானவை, செயல்களின் விளைவுகளில் பந்தப்படுவதில்லை. பகவான் கிருஷ்ண செயலுக்கு வசதி செய்து தருகிறார், பௌதிக இயற்கையின் மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது. அப்போ நமக்கு வந்து இது ஆன்மீகமான உலகம் தான். இது சொல்ல போனா ஆன்மீகமான உலகம் தான். இயற்கை நம்ம கொடுத்திருக்கிறார், இயற்கையை நம்ம வாழறதுக்காக இயற்கை கொடுத்துக்கிறார். அதை சார்ந்து இருக்கணும்னு சொல்லல அவரு. அதையே வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அதே வாழ்க்கைன்னு இருந்துட்டீங்கன்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் தான் வரும் அப்படின்றத அவர் சொல்றாரு. இப்போ கூட ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு 6 மாசம் நல்லா வேலை பார்க்குறோம்பா, ஒரு மாசம் போய் ஊட்டிக்கு கொடைக்கானலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நாம வந்து அந்த பௌதிக ஆசையில் நமக்கு தள்ளப்படுறோம் இல்லைங்களா? சாதாரணமா தள்ளப்படுறோம். அப்போ நம்ம வந்து ஒரு கண்டினியூா வேலை பார்க்குறோம், ஒரு ரிலாக்ஸ்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம போறோம் பார்த்தீங்களா? அப்போ என்ன கண்டினியூ ஆசை நம்பது என்ன ஆகுது? வேலை பார்க்கும்போது பணத்துக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நாம கண்டினியூ வேலை பார்க்கணும் இல்லைங்களா? அது எல்லாமே பௌதிக செயல் சொல்றார் பகவான். அது எல்லாமே பௌதிக செயல் இல்லைங்களா? நம்ம அதுக்கு வரல இங்க. அங்க அந்த இதுக்காக நம்ம இங்க வரல. இது கொஞ்சம் புரியறது கொஞ்சம் நாளாகும். நீங்க வந்து லெவல் 2 லெவல் 3 அப்படியே போயிட்டு போகும்போது தான் உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். உபநிஷங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்களா லெவல் 3 லெவல் 4ல படிக்கும்போது. இப்ப லெவல் 4ல படிக்கணும் கூட கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு இல்லைங்களா? அந்த தாற்பயம் புரிஞ்சுக்கணும். பகவான் கிருஷ்ணர் செயல்படுவதில்லை. எப்படி? அவர் படைக்கிறார், ஆனா அதிலிருந்து விலகி இருக்கிறார். எல்லாமே படைச்சிட்டார் அவர், ஆனா அதுல இருந்து விலகிதான் இருக்கிறார் அவர். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, பகவானே நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன் பகவானே, நான் இவ்வளவு பண்ணிருக்கேன் பகவானே, அப்படி இப்படி பகவான்கிட்டே குறை சொல்லு, அவர்கிட்ட குறைய சொல்லிட்டு இருப்பாங்க. அது சொல்லவே கூடாது. அது நம்முடைய தர்மம், அது நம்மளுடைய கடமை. அதை அவர்கிட்ட சொல்லக்கூடாது. அவர் அதை பத்தி அவர் கண்டுக்கவே மாட்டார் அவரு. ஆனா எல்லாருக்குள்ளயும் அவர் பார்த்துன்னு தான் இருக்கிறார். சாட்சி பறவையாக எல்லாருக்குள்ளயும் பார்த்துட்டு இருக்காரு இல்லைங்களா? உயிர் வாழி பக்தர்கள் 2 பேருக்குள்ள வேறுபாடு பாருங்க. உலகம் என்னுடைய பௌதிக இன்பத்திற்காக அப்படின்னு சொல்றது உயிர் வாழ்கள் இல்லைங்களா? இப்போ ஒரு மரம் இருக்கு, தென்னை மரம் இருக்கு, தென்னை மரம் தேங்காய் கிடைக்குது, எனக்காக தான் எங்க வீட்டு தென்னை மரம் எனக்காக தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லும் போது பொதுவா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது என்னுடைய வீடு, என்னுடைய இடம் இது அப்படின்னு நாம சொல்றோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு பிலாசபியே இருக்கு. ஒரு இதே சொல்லலாம், ஒரு இது விளக்கம் சொல்லலாம். இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ நம்ம வீடு, சொந்த வீடு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த வீடு யாருக்கு சொந்தம்? நமக்கு சொந்தம் இல்லைங்களா? அப்புறம் இதுக்கு நம்ம கவர்மெண்ட் வரி கட்டுறோம் இல்லைங்களா?
தமிழ்நாடுன்றது ஒரு 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 இப்ப நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கோம்னா சென்னையில ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு தாசில்தார் இருப்பான், ஒரு கவுன்சிலர் இருப்பான், இவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? எல்லாமே இருக்கிறாங்க. அப்ப இருக்கும்போது நாம வரி கட்டுறோம், அந்த இடத்துக்கு வரி கட்டுறோம். அப்ப அந்த இடம் யாருது? அது கவர்மெண்ட். கவர்மெண்ட் நமக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அந்த அலாட் பண்ணிக்கிறோம், அது கவர்மெண்ட்டுக்கு நம்ம வரி கட்டுறோம். கரெக்டுங்களா? அதே மாதிரிதான் இப்ப நாம வந்து இந்த உடல் நமக்கு சொந்தம் நாம நினைக்கிறோம். ஆக்சுவலா நம்ம சொந்தமே கிடையாது. இது இது பகவானுடையது உடல். ஆனா உள்ள இருக்கிற ஆத்மா வந்து நாம செய்யற செயலுக்கு ஏத்த மாதிரி உள்ள இருக்கிற ஆத்மா அது பந்தப்பட்டு, அது பந்தப்படல. அது உட்காந்து கிடக்கு. எந்த உடல் கிடைக்குதோ அதுல உள்ள உட்காந்துக்கிட்டு அது நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அது நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இது மாதிரி பிரெயின் மாதிரி அது அது பாட்டுன்னு உட்காந்து கிடக்கும். அப்போ இந்த நிலம் கூட நமக்கு சொந்தம் கிடையாது. நம்ம வீடு நம்ம நினைக்கிறோம். அப்புறம் வீடு நம்ம ஏன் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும்? வரி கட்டினாலும் நமக்கு சுகாதாரம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும்ன்றீங்களா? சோ அதே போலதான் நம்ம உடல் வந்து நம்மது கிடையாது. உள்ள இருக்கிற ஆத்மா தான் நம்மது. உடல் நம்ம வாடகை. நம்ம வந்து வாடகை இருக்கிறோம், அவ்வளவுதான். வாடகை இருக்கிறோம் இல்லைங்களா? அதுதான் நம்ம உடல். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? இது என்னுடைய உடல், இது என்னுடைய வீடு, என்னுடைய நாடு, என்னுடைய இதுன்னு அப்படி நாமும் அதுல சொந்தம் கொண்டாடி தப்பு தப்பான வழியில நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அது சொல்ற உலகம் என்னுடைய பௌதிக இன்பத்திற்காக அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி செயல்கள் மற்றும் விளைவுகளின் வலைகளில் சிக்கி உள்ளான். அதனால மாட்டிக்கிறார். ஆனா பக்தர்கள் பாருங்க, பகவானை பற்றி உண்மையை புரிந்து கொண்டுள்ளார்கள். பகவானை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க. உண்மையான கர்ம வினைகள் இருந்து விடுபட்டு இருக்காங்க. கர்ம வினை. கர்ம வினைனா என்னன்னு பாருங்க, நம்ம செய்யற நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிரச்சனையில போய் மாட்டிக்கிறாங்க அப்படின்னா. அதே பக்தர்கள் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பாவகரமான விகர்மாவை செய்யவே மாட்டாங்க. அகர்ம பண்ணி தான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லைங்களா? அந்த கர்ம வினைகள் இருந்து அங்க விடுபட்டு உள்ளார்கள் பக்தர்கள். ஓகேங்களா? மழை மற்றும் விதைகள். விதைகள் நாம மழை எதுக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்முடைய வாழ்வியல், அது நம்முடைய வாழ்வியல அது ஒரு அங்கம் அது இல்லைங்களா? மழை வந்தாதான் நமக்கு அடுத்த விஷயமே. இப்ப கடல்ல கூட பாருங்க, மழை பெஞ்சாதான் முத்தே கிடைக்கும். மழை பெஞ்சாதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க உப்பு தண்ணியில் தான் இருக்கு மீன். ஆனா அந்த மழை தண்ணிக்காகவே அது காத்துட்டு இருக்குமா சிலது. ஏன்னா அது வந்து இனப்பெருக்கம் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் பண்றதுக்கு, அந்த கடல் வந்து கைதுக்கு வர்றதுக்கு, அதுக்கு இந்த மழை காலத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கும் அந்த மீன்கள்லாம். சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மழை, அந்த இயற்கையை நம்பி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? ஒரு விதை வைக்கிறா, மழை வந்து ஆட்டோமேட்டிக்கா இயற்கை பகவான் கொடுக்கிறார். அதே மாதிரி அந்த விதைக்கு வந்து முக்கியமான காரணம் இந்த மண்ணு வேணும், காற்று வேணும், நீர் வேணும், இதெல்லாம் முக்கியமா வேணும் இல்லைங்களா? அதே மாதிரி நமக்கும் தேவை. நமக்கு எவ்வளவு தேவையோ அது மாத்திரம் தான் நம்ம எடுத்துக்க முடியும் இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. அப்ப நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம்? நாம தான் தேர்ந்தெடுக்கிறோம். எல்லா விஷயமே நாம தான் தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா நம்ம மத்தவங்கள நம்ம குறை சொல்லுவோம். நான் இது எடுத்துட்டேன், ஆனா இதனால வந்து அவன் எனக்கு பிரச்சனை பண்றாங்க, இது என்ன பிரச்சனை பண்றாங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா? ஆனா தேர்ந்தெடுக்கிறது யாரு? நாம தான் தேர்ந்தெடுக்கிறோம் இல்லைங்களா? அது எப்படி பகவான் பொறுப்பாவாரு? பொறுப்பே ஆக மாட்டார். அடுத்த உடலை தேர்ந்தெடுக்குது நாம செய்யற செயல்னாலதான். அப்புறம் எப்படி பகவான் எப்படி பொறுப்பாக்க முடியும்? எனக்கு காது கேட்கல, எனக்கு கை வரல, எனக்கு கால் வரல, எனக்கு கண்ணு மூக்கு தெரியல அப்படின்னு சொல்றது நாம வந்து யாருக்கிட்ட சொல்லுவோம்? பகவானுக்கு தான் குறை சொல்றோம். ஆனா நாம செஞ்ச கர்ம வினைக்காக தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் நமக்கு வருதுன்றத அதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அது எப்படி பகவான் பொறுப்பாக முடியும்? நாம தேர்ந்தெடுக்கிறோம் இல்லைங்களா? யாருமே நம்ம தேர்ந்தெடுத்து நாம தான் அனுபவிச்சாகணும் இல்லைங்களா? சரி, இந்த இடத்துல பாருங்க, முற்காலத்தில் விடுதலை பெற்ற ஆத்மாக்கள் எல்லோருமே என்னுடைய உன்னத இயற்கை உணர்ந்த வண்ணம் செயல்பட்டன. எனவே அவர்களது அடிச்சுவடை பின்பற்றி நீயும் உனது கடமையை செய்ய வேண்டும். ரொம்ப அழகா நமக்கு சொல்றார் இல்லைங்களா? அதாவது இது முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பகவான் கிட்ட போய் சேர்ந்தவங்க. அதாவது அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க? இப்ப நம்ம இவங்க எல்லாம் இருக்காங்க. அதாவது ஆழ்வார்கள் இருக்காங்க, நம்மாழ்வார்கள் இருக்காங்க, அது சங்கராச்சாரியார் இருக்காங்க, ஆச்சாரிகள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அது அது அவங்க ஏற்கனவே வந்து அங்கே பகவான் கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க இல்லைங்களா? அதுக்கு ஒரு ஆதாரம் கேட்காதீங்க. ஏன்னா வேதங்களை சொல்லப்பட்டதை நாம சொல்றோம், அவ்வளவுதான். மற்றபடி அதுக்கு ஆதாரம்லாம் வந்து நம்ம வந்து கொடுக்க முடியாது. ஆதாரம் இருக்கு, அது சொல்ல போனா இருக்கு. அது ஒரு பெரிய கதையா சொல்லணும். அதுக்குள்ள ஆதாரம்லாம் எடுக்கணும்னா நிறைய இருக்கு. ஆதாரம் இல்லாத ஆதாரம் இல்லைன்னு சொல்ல இருக்கு. ஆனா நமக்கு அது பொறுமை கிடையாது, அதை படிக்கிறதுக்கு நமக்கு பொறுமை கிடையாது. ஓகேங்களா? அதாவது முற்காலத்தில் விடுதலை பெற்ற ஆத்மாக்கள் எல்லோருமே என்னுடைய உன்னத இயற்கை உணர்ந்த வண்ணம் செயல்பட்டிருக்காங்க இல்லைங்களா? அப்போ அது மாதிரி செயலாற்றுவதற்கான அழைப்பு என்ன? கீதை நமக்கு உணர்த்துது, பகவத்கீதை நம்ம உணர்த்துது. இந்த வழியில் நீங்க வாங்க, இப்படி நடந்துக்கிட்டு செய்யுங்க, இப்படி செயல்படுங்கன்றது ரொம்ப அழகா நம்ம கொடுக்கலாம். அப்ப அடிச்சுவடி என்னன்னு பாத்தீங்கன்னா குரு சீர பரம்பரை வர ஆச்சாரிகள். அந்த ஆச்சாரிகள் தான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துன்னு வராங்க இல்லைங்களா? வேதங்கள் மூலியமாகவும் உபநேசங்கள் மூலியமாகவும். இப்ப ஒண்ணும் இல்லை, வந்து அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது சண்டை செய்யணும்னா கையில வந்து ஏதோ ஆயுதம் கொண்டு போறான்னா ஒண்ணுமே கிடையாது, சாதாரணமா போவார்.
சாதாரணமா போவாரு, 4 மந்திரம் சொல்லுவாரு, அதுக்குள்ள ஸ்லோகம் சொல்லி மந்திரம் சொல்லணும்னா கையில ஒரு அம்பு வந்துரும். அதுக்கு தேவையான ஒரு ஆள் அடிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதுக்குள்ள ஆயுதம் எல்லாம் கையிலேயே வந்துரும். எல்லாமே வந்துரும். அப்போ வந்த பிறகு அதை வச்சு அவர் சண்டை செய்யறாரு இல்லைங்களா? இப்ப நாம என்ன பண்றோம், ஏதோ ஒரு நாட்டுக்கு சண்டை போட போனா அதுக்கு ஏகப்பட்ட டூல்ஸ் எடுத்துன்னு போறோம். ஆயுதங்களை கொண்டு போறதுக்கு ஒரு வண்டி வேணும், ஆளுங்களை கொண்டு போகணும், அங்க நிறுத்தி வச்சு சண்டை போடணும், இது பண்ணோம். அப்போ நமக்கும் அதுக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க இல்லைங்களா? அதுக்குள்ள ஆதாரம் தான் இருக்கு. அது மாதிரி அர்ஜுனன் சண்டை போட்டது, கர்ணன் சண்டை போட்டது, மகாபாரதம் போர் நடந்த இடத்துல இன்னைக்கும் ஆராய்ச்சி பண்றாங்க. அமெரிக்கன்ஸ் வந்து ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்கள் கொண்டு போறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆழம் வரைக்கும் தோண்டி பார்த்தா அவள் அங்க உள்ள அணுக்கதிர்களோட அதாவது பெரிய ஒரு சண்டை நடந்த இடத்துக்கான அடிச்சுவடி அங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சது இல்லாம அங்க நிறைய வந்து யுரேனியம் அந்த மாதிரி அணுக்கள் உள்ள இதெல்லாம் இருக்கு. அப்போ அதெல்லாம் அந்த காலத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணாம கிடையாது, யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த காலத்துல. அவ்வளோ வார இடத்துலலாம் இன்னமும் சர்ச் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா அது மாதிரி இருக்கு, இல்லாத ஒண்ணும் கிடையாது. இருந்தது முன்னாடி, ஆனா இப்ப இல்ல. இப்ப நமக்கு புதுசா கண்டுபிடிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் யார் சொல்லிட்டு வரா? நம்மளுடைய குருமார்கள் ரொம்ப அழகா நமக்கு அது உபதேசம் பண்ணிட்டு வராங்க. அப்ப அடிச்சுவடியை பின்பற்றி நம்ம கடமையை கரையோட செய்யணும் இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. இப்ப நம்ம முக்கியமான இடத்துல வந்திருக்கோம். 16ல இருந்து 24வது ஸ்லோகம் வரைக்கும் படிக்க போறோம். செயல்களின் விளைவுகளை அகற்றுதல். நம்முடைய செயல்களை எது எது அகற்றணும் அப்படின்றத நம்ம படிக்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுல இருந்து சொல்ல வரேன்னா, அறிவுடையரும் எது கர்மா, அதாவது செயல். நம்ம அறிவுடையோரும் செயல்னது கர்மா. கர்மான்றது வந்து அது டீட்டெயிலா படிப்போம். ஏன்னா கர்மான்றவங்க எப்படி பார்த்தாங்கன்னா அவங்க ரெகுலர் கர்மி, ரெகுலரா வந்து நம்மள மாதிரி ஆளுங்க. வேலை ஆபீஸ்ல வேலை பார்ப்பாங்க, பகவானுக்கும் பக்தி கொடுப்பாங்க இல்லைங்களா? அதுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையானது நமக்கு பணம் தேவை, வாழ்வாதாரம். நம்ம அந்த வாழ்வாதாரத்துக்கு பணத்துக்காக என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போவாங்க. அந்த வேலையில வர காசை வச்சு அவங்க வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. அது பகவானுக்கு அது வந்து கர்மிகள். இது அகர்மன்றது செய்யக்கூடிய செயல். அதாவது நாம என்ன செய்யணும் அப்படின்ற வேதங்கள் என்ன சொல்லப்பட்டது, அதை செய்யக்கூடிய செயல் வந்து அகர்மான்னு சொல்லப்படுது என்பது அதிலும் குழம்புகிறார்கள். கர்மா என்ன என்பது என்ன என்பதை நான் இப்பொழுது உனக்கு விளக்குகிறேன். இதை அறிவதால் எல்லா துருஷ்டிலிருந்து நீ விடுதலை அடைவாய் அப்படின்றார். இப்ப அகர்மாவும் கர்மாவை பத்தி நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதை பத்தி பகவான் முதல்ல விளக்குறார். அதுக்கப்புறம் விக்ரமா கிட்ட போலாம். இப்ப இதுல வந்து இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, செயல்களின் நுணுக்கங்களை உணர்வது மிகவும் கடினம். அதாவது நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்ற நினைக்கிறதே வந்து ரொம்ப கடினம், பகவானே சொல்றார் இல்லைங்களா? இது நம்ம வேதங்களை ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, உபதேசங்கள் ஒன்று சொல்லியிருப்பாங்க. நம்ம குழப்பிப்போம், என்னடா உபதேசம்ல ஒண்ணு இருக்கு, வேதங்கள்ல ஒண்ணு இருக்கு, இது எப்படி இது பண்றது அப்படின்னு. அதோட விஞ்ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப அது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு புரிஞ்சிக்காம நிலைமை அது மாதிரி நமக்கு இருக்கும் இல்லைங்களா? அதுதான் சொல்றாரு அவரு, செயல்களின் நுணுக்கங்களை உணர்வது மிக கடினம். எனவே கர்மா வந்து செயல் என்பது என்ன, விகர்மா தடை செய்யப்பட்ட செயல் என்பது என்ன, அகர்மா செயல்மை என்பதை என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றார் இல்லைங்களா? இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? கர்மானா என்ன, விகர்மானா என்ன, அதாவது அகர்மனா என்ன அப்படின்னு. இப்ப அது ஒரு ஸ்லைடு போட்டு நம்ம பார்ப்போம். இப்போ விகர்மவாதிகள், அதாவது அந்த விகர்மவாதிகள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இது தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குணத்துல இருப்பாங்க. அதாவது முக்குணங்கள்ல ஒரு 2 குணம் இருக்கு இல்லையா? ரஜகுணம், தமோ குணம் இருக்கு. சத்துவகுணமும் அதுக்குள்ளதான் இருக்கு. அதுக்குள்ளதான் இருக்கு. சத்துவகுணத்துல யாரு வருவாங்க பாத்தீங்கன்னா கர்மவாதிகள் வருவாங்க. ஏன்னா அவங்க பகவானுக்கு பக்தி கொடுப்பாங்க, பணமும் சம்பாதிப்பாங்க. அவங்க கர்மவாதிகள். அவங்க பகவானுக்கு பக்தி கொடுப்பாங்க, அதுக்கு பணமும் சம்பாதிப்பாங்க கர்மவாதிகள். ஆனா விகர்மவாதிகள்ன்றது ரசோகுணமும் தமோ குணத்துல இருப்பாங்க. அவங்களோட செயல்பாடு வேதங்களை பின்பற்ற மாட்டாங்க. கீழான உயிரினங்களுக்கு மறுபிறவி எடுக்கும் ஆபத்து அவங்களுக்கு இருக்கு. ஆன்மீகவாதிகளையும் ஒற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவங்க வந்து இந்த மாதிரி பக்தி விஷயத்துல தலையிடவே மாட்டாங்க. எந்த தேவையே இல்லைன்னு இருப்பாங்க. நான் தான் உலகம்னு நினைப்பாங்க. இதுதான் நான் சொல்றதான் சட்டம்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி விதாண்டாவாதம் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி குழப்பமான நிலையில இருக்கிறவங்க விகர்மவாதிகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவங்க எடுத்த பிறவி நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா தோல்வியில் தான் அடையும் அவங்களுக்கு. அப்ப தோல்வின்னு சொல்லும் போது என்னன்னா அவங்க என்ன செயல்படுறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க உடல் கிடைக்கும். அந்த உடல் தகுந்த மாதிரி அவங்க போவாங்க. திரும்பவும் கீழே இருந்து 84 லட்சம் ஜீவராசிலிருந்து மாறி கடைசி அந்த மனித பிறவி வரணும். அது வரைக்கும் இந்த லைஃப்ல அவங்க வண்டா இருக்காங்களோ, பூச்சா இருக்கிறாங்களோ, புழுவா இருக்கிறாங்களோ, ஏதோ ஒண்ணு பிறந்துகிட்டே இருப்பாங்க. பிறந்து கடைசியில மனித உடல் கிடைக்கும். அந்த உடல் 4 லட்சம் உடல் கிடைக்கும். அந்த உடல் தாண்டி வந்துகிட்டே இருக்கணும் இல்லைன்னா? அப்போ அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய செயல்பாடு தோல்வியில் தான் முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதே கர்மவாதிகள் வந்து பக்தி உள்ளவர்கள், ஆனா வேதங்களை பின்பற்றுவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கம் மற்றும் உபதேச உலகத்தை தான் அடைவாங்க. அவங்க பகவான் லோகத்துக்கு போக மாட்டாங்க கர்மிகள்.
ஏன்னா திரும்ப திரும்ப இங்கதான் பிறப்பாங்க. ஆனா அவங்க சொர்க்கத்தை அனுபவிப்பாங்க. சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்துட்டு அந்த உயர் லோகம்னா அந்த 6 லோகம் இருக்கு இல்லையா? ஏதாவது ஒரு லோகத்துல பித்ருலோகம், அப்புறம் மகர லோகம் இருக்கு, இந்த லோகம் இருக்கு, சொர்க்க லோகம் இருக்கு, இந்திரலோகம் இருக்கு, அதுக்கப்புறம் சிவலோகம் இருக்கு, பிரம்மலோகம் இருக்கு. இந்த மாதிரி 6 லோகத்துக்கு போவாங்க. போயிட்டு அங்க போய் அவங்களுக்கு புண்ணியகாரி தீர்ந்த உடனே திரும்ப எங்க வருவாங்க? இறுதியில திருப்பியும் பிறவி எடுப்பாங்க. அவங்க திரும்ப பிறந்து திரும்ப, ஆனா நல்ல உடல் கிடைக்கும் அவங்களுக்கு. நல்ல உடல் கிடைக்கும். நல்ல ஒரு திரும்பவும் அடுத்த உடல் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல மனித உடல் கிடைக்கும். நல்ல ஒரு அதாவது வேதங்களை படிக்கிற உடல் கிடைக்கும். நல்ல செல்வந்தர் வீட்டில் பிறப்பாங்க. இது 6வது அத்தியாயத்துல விரிவா படிப்போம் இதை பத்தி. அழகா ரொம்ப பகவான் கொடுக்குறார். ஸோ அந்த உடல் கிடைச்ச பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க? போன ஜென்மத்துல அவங்க என்னென்ன பண்ணாங்களோ அது அப்படியே வந்து அந்த ஹார்ட் டிஸ்க்ல சேவ் ஆயிருக்கும். இதுல சூட்சம உடல்ல, கண்ணுக்கு தெரியாத உடல் என்னது, பொய், அகங்காரம், மனம், புத்தி, அதுல சேவ் ஆயிட்டு இருக்கும். அப்போ அடுத்த உடல் கிடைக்கும் போது அந்த இது திருப்பியும் அந்த அந்த செயல்லாம் திருப்பி ரிப்பீட் ஆகும். அப்போ பகவான் என்ன சொல்ற 6வது அத்தியாயத்துல அடுத்த பிறவி அவங்களுக்கு நல்ல உடல் கிடைக்கும். செல்வந்தர் வீட்டுல, ஒரு கல்வியாளர் குடும்பத்துல, ஒரு மகான் குடும்பத்துல பிறந்து அவங்க திரும்பவும் அந்த விட்டதை போன ஜென்மத்துல விட்ட பக்தியை திரும்பவும் பிறவிலிருந்தே, குழந்தையிலிருந்தே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. பிரகலாத மகாராஜா மாதிரி சின்ன வயசுல குழந்தையிலிருந்தே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நாமெல்லாம் இப்போதான் 50 வயசுக்கு மேலதான் பக்தியை கொடுப்போம், 60 வயசுக்கு மேலதான் பக்தியை கொடுப்போம். பரவாயில்ல என்றார் பகவான். இந்த பிறவிலேயே செய்றீங்களா, அடுத்த பிறவி உங்களுக்கு நல்ல உடல் கிடைக்கும் போது அதை திருப்பி கண்டினியூ பண்ணி அடுத்த பிறகு கண்டிப்பா முக்தி கிடைக்கும்னு சொல்ல வர்றார் வேதம் மூலியமா. அப்போ அவங்களுக்கு வந்து இறுதியில் ஜட உலகத்தில் திரும்பியும் பிறவுண்டு கர்மவாதிகள் அப்படின்றார். அதே ஞானிகள், அதாவது அகர்ம வழியில செய்யப்படுறவங்க, அதாவது ஞானத்தின் நிலைக்கு வந்திருப்பவர்கள் ஆத்ம தத்துவத்தை உணர்ந்திருப்பாங்க. ஆத்ம தத்துவன்றது நான் உடல் அல்ல, நான் ஆத்மா அப்படின்ற செயல்படும். ஆத்மான்றது பகவானுக்கு நித்திய சேவகன் தன்மை தான் இருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த ஆத்ம தத்துவத்தை உபயோகிச்சு அவன் செயல்படும். அப்போ பயன் என்ன? இந்த உலகின் விளைவு மற்றும் மறுபிறப்பு இயற்கை அறிந்தவர்கள், அந்த பொருள் அறிந்தவங்க, மறுபிறப்பியை பத்தி நல்லா தெரியும் அவங்களுக்கு. மறுபிறப்பினா என்ன, நம்ம எப்படி செயல்பட்டோம், செயல் பண்ணா எப்படி போக முடியும்ன்றது அந்த ஞானம் அவங்களுக்கு இருக்கும். அப்போ பக்தி சேவைக்கு வருபவர்கள் மிகவும் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. இது எல்லாம் அகர்ம பணி. வேத காலங்களில் வேதத்தை உணர்ந்து அதை செயல்படுவாங்க. வேதத்துல என்ன சொல்லப்பட்டதோ செயல்படுவாங்க. குறைஞ்சபட்சம் நம்ம வேதத்தை படிக்க முடியலனாலும் பரவாயில்ல, அந்த நவவித பக்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, 9 விதமான பக்தி, அந்த பக்தியை நம்ம ஃபாலோ பண்ணவே போதும் இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. அப்போ ஒருவர் விடுதலை பெற ஆத்மாக்களை பின்பற்ற வேண்டும். அதாவது எப்படின்னு இல்லைன்னா குழம்புவார்கள். எப்படி இவைகளை பக்குவப்படுத்தி அறிய வேண்டும். என்னது, இவங்கள மாதிரி மகான்கள் என்ன சொன்னாங்களோ அதை நம்ம ஃபாலோ. சங்கராச்சாரிய ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். சில பிரபுபாதா ரொம்ப அழகா சொல்றாரு. மத்வாச்சாரிய அழகா சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா? இவர ராமானுஜ ஆச்சாரியர் ரொம்ப அழகா சொல்றாங்க. ஆழ்வார்கள் என்னெல்லாம் பாசரம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நாம அதை உணர்ந்து நாம செயல்படணும். அது நம்ம ஆழ்வார்கள், நாயன்மார்கள், இவ்வளவு அழகா நாயன்மார்கள்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகா நாம பகவானுக்கு பக்தி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? சோ அதெல்லாம் நாம அதை புரிஞ்சு நாம செய்யணும். அப்போ செயல் கர்மா வேதத்தில் அங்கீகரிக்கப்பட்ட செயல், அதாவது செயல் கர்மா வேதத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா சத்து குணமா இருந்தாலும் பரவாயில்லை, இப்பிரிவில உடல் கிடைக்கலனாலும், அதாவது நம்ம பகவான் லோகத்துக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அடுத்த ஜென்மமாவது நல்ல உடல், அதுக்கு அங்கீகாரம் உண்டு. ஆனா ரசோகுணம் தம குணத்துக்கு அங்கீகாரமே கிடையாது. அதாவது தடை செய்யப்பட்ட நடவடிக்கைகள் விகர்ம வேதத்தில் எதிரான செயல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்ப செயலின்மை அகர்மா வேதத்தில் குறிப்பிட்டுள்ள ஆன்மீக செயல். முழுக்க 24 மணி நேரமும் சதா நேரமும் பகவானையும் நினைச்சுட்டு இருக்க செயல் வந்து அகர்ம பணி. அது ரொம்ப கடினமான செயல் தான். ஆனா அது முயற்சி பண்ணதும் அதை நம்ம சரியா வர முடியும் இல்லைங்களா? இப்ப இன்னும் பாருங்க, அது இன்னும் டீட்டெயிலா நம்ம படிப்போம். அகர்மா விகர்மா நம்ம கர்மா அப்படின்னா எப்படி செயல்படுகிறார்கள் பாத்தீங்கன்னா, கர்மால உள்ளவங்க பலன்களை அதாவது பற்றுதலோடு செய்வாங்க. கர்மால அது சத்து குணத்துல இருக்கவங்க, நான் எதுக்காக நீங்க தானம் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னுவாங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு புண்ணியம் கிடைக்கும், என் குழந்தைகளுக்கு புண்ணியம் கிடைக்கும், அடுத்த பிறவி பிள்ளைகளுக்கு நல்லது, அடுத்த பிறவி நல்ல உடல் கிடைக்கும், அப்படி ஏதோ ஒரு செயலோட அவங்க செய்வாங்க. அது கர்மவாதிகள். அதே விகர்மால செய்யறவங்க அதுல பலன்களை பற்றுதோட செய்வாங்க. அவங்களும். ஆனா அவங்களுடைய தாட் என்னன்னா நான் என்ற அகந்தியோட செய்வாங்க. தானம் கொடுக்க மாட்டாங்கல்ல. விக்ரமால பண்றோம், தானம் கொடுப்பாங்க, ஒரு மனிதானத்தோடு செயல்படுவாங்க. ஆனா அதுல நிறைய எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா? ஆனா அது அகரமாலவுக்கு அனைத்துமே பகவான் கிருஷ்ணருக்கு, இதே எல்லாமே பகவானுக்கு தான் அப்படின்னு அர்ப்பணம் பண்ணுவாங்க அகரமால. அணுகுமுறை சாஸ்திரப்படி அணுகுமுறை பண்ணுவாங்க கர்மா. ஏன்னா பிராமண குவாலிட்டி உள்ளவங்க கர்மா தான், கர்மால சத்துவத்தை செயல்படுவாங்க. அவங்க சாஸ்திரத்தை ரொம்ப அழகா படைஞ்சு அதை உணர்ந்து செயல்படுவாங்க. என்னன்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஹாப்பினஸ்,
ஒரு சந்தோஷம், எதிர்பார்ப்பு இருக்கும் அவங்களுக்கு. அதிகமா எதிர்பார்ப்பு கிடையாது, ஒரு சந்தோஷம் எதிர்பார்ப்பாங்க. வேதத்தை படிச்சேன்னு வச்சுங்களேன், தான் என்ற வேதத்துல அதிகமா படிக்க படிக்க என்னைக்குமே தான் என்று அகந்தை வந்துடும் இல்லைங்களா? அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுல எவன் கண்ட்ரோல் ஆகுறானோ அவன் தான் வந்து முக்தி அடைய முடியும், இல்லைன்னா முக்தி அடைய முடியாது இல்லைங்களா? சாசனங்களுக்கு விரோதமாக, அதாவது இவங்க வந்து விகாரமாக சாசனம், அதாவது அகர்மால ஒன்றவங்க புலன்கிளர்ச்சி ஆசை இல்லாமல் பகவான் கிருஷ்ண சேவையாக செயல்படுதல். எல்லா செயலுமே அவங்க அணுகுமுறையே வந்து என்னன்னா பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும், அந்த மாதிரி கேட்டகரிலாம் அவங்க இருப்பாங்க. பௌதிக பலன்கள் பண்ண புண்ணிய பலன்கள் அவங்களுடைய இது யாரு கர்மா. அதாவது இந்த ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னா இது செஞ்சா புண்ணியம் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்பா அம்மாவுக்கு இப்போ காரியம் பண்ணா புண்ணியம், 4 பேருக்கு துணிமணி கொடுத்து வித்தா நான் புண்ணியம் அப்படின்றத எதிர்பார்த்து செய்வாங்க. அது அது வந்து ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நான் அனுகிரகத்தோட தான் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பகவானுடைய அனுகிரகத்துக்காக என்ன பண்ணுவாங்க, அதுக்காக ஏதாவது ஒரு தான தர்மம் பண்ணணும், புண்ணிய காரியங்கள் செய்யணும், கோவிலுக்கு போய் அங்க போய் பண்ணணும், இதெல்லாம் பண்ணிட்டு எதிர்பார்த்து செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி செய்யவே கூடாது. எதிர்பார்த்து செய்வது கர்மா. திரும்பவும் நாம் இங்கதான் பிறவி எடுப்போம். அந்த அந்த யதார்த்தத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும் இல்லைங்களா? ஆனா அது கொஞ்சம் கடினமா இருக்கும், போக போக தான் புரியும். பாவ பலன்களே பொறு துன்பங்கள் கிடைக்கும் இவங்களுக்கு. விகர்மா வந்து தடை செய்யப்பட்ட செயலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அது நித்தியமான பௌதிக இன்பம், அதாவது பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பு இல்லாம அவங்க பாட்டு பகவானுக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது நித்தியமான தெய்வீக இன்பத்தை அவங்க அடைவாங்க இல்லைங்களா? ஒரு அதிகாரியாக பின்பற்றினால் பக்குவம் உறுதி, கண்டிப்பா உறுதி. ஒரு 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 உயர் அதிகாரி ஒருத்தர் இருக்காரு, நம்ம ஒரு கட்டளை ஏற்றாரு, ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம், நம்ம கட்டளை ஏற்றாரு, அந்த கட்டளை நம்ம கருவியா செய்யணும். ஏன்னா அவருடைய டாட் வந்து உயர் அதிகாரி, அவருக்கு எல்லாமே அனுபவம் இருக்கும். அவர் சொல்றதை கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் ப்ராப்ளம், நமக்கும் ப்ராப்ளம் இல்லைங்களா? அதனால ஒரு ஆச்சாரிகள் இருக்காங்க, ஒரு ஆபீசர்ல இருக்காரு, ஒரு அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்க சொல்படி நம்ம கேட்கணும், கேட்டு நம்ம முன்னோர்கள் சொல்படி நம்ம நடக்கணும் இல்லைங்களா? அப்போ மூன்றையும் பக்குவப்படுத்தி அறிவதில், அதாவது மூன்றையும் பக்குவப்படுத்தி பாகுபடுத்தி அறிவதால் விடுதலை அடையலாம். அதாவது எந்த குணம் மூன்றையும் பாருங்க, சத்துவகுணம், ரசோகுணம், தமோ குணம், இதை மூணுத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அகர்மா விகரமா கர்மா, அதை மூணுத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரொம்ப அழகா செயல்படணும். அகர்மால இருந்தா எங்க செயல்படுவோம், எந்த குணத்துல இருக்கிறோம், அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? கர்மான்றது சத்துவகுணம், அகர்மான்றது சுத்த சத்துவம், அதாவது விகர்மான்றது ரஜோகுணம் தமோகுணம். ஓகேங்களா? அதே சத்துவத்துல இருக்கா கர்மவாதியா இருக்கிறவங்க கூட சரி, கர்மியா இருக்கவங்க கூட சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு அகரமாவும் போவாங்க, திடீர்னு கர்மாவும் போவாங்க, திடீர்னு விகரமாகவும் போவாங்க, சான்சஸ் இருக்கு. அது அவங்களுடைய செயலை சம்பந்தப்பட்டு இருக்கு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா அவங்க செயல் பண்ணணும் இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. கர்மாவிலும் அகர்மாவிலும் அகர்மாவிலும் கர்மாவையும் காண்பவன் மனிதர்கள் அறிவுடையவராகனா எல்லா விதமான செயலில் ஈடுபட்டிருந்தாலும் அவன் உன்னத நிலை பெற்றுள்ளான். இப்ப நான் சொன்ன பார்த்தீங்களா, இதுதான். இதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்களா? நான் அடிக்கடி இந்த விஷயம் சொல்லுவேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு வீட்டுல ஒரு 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 நல்ல செல்வந்தர், ஒரு மிடில் கிளாஸ் உள்ளவர். அவர் என்ன பண்றாரு, ஒரு இடம் ஒன்று வாங்குறாரு, இடம் வாங்கி வீடு கட்டுறாரு. நல்ல வீடு கட்டிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் வருது, அந்த நாள்ல ஒரு புரோகிதரை சந்திக்கிறார். சந்திச்சு, ஐயா நான் வீடு கட்டிட்டேன், முடிகிற ஸ்டேஜில் இருக்கு, ஒரு நல்ல நாள் குறிங்க, ஒரு கிரகபேஷம் பண்ணணும், எல்லாரையும் வர வைக்கணும், கொஞ்சம் நல்ல வீடு பெருசா கட்டிருக்கேன் அப்படின்னு. சரி ஓகேங்கன்னு சொல்லிட்டு அந்த புரோகிதர் என்ன பண்றாரு, ஒரு நல்ல நாள் குறிச்சு நம்ம சொல்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த நாளுக்கு நான் வந்து பண்றேன், நான் விடிய காலையில 7 வந்துடுவேன், நீ எல்லாமே இந்த பொருள்லாம் வாங்கி வச்சிருங்க, நான் வந்து ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகேன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துட்றாரு, எல்லாம் என்னென்ன பொருள் வாங்கணும்னு சொல்லி எல்லாமே கொடுப்பாங்க இல்லைங்களா? புரோகிதர் கொடுப்பாரு இல்லையா, அதை வாங்கி வைக்கணும் நம்ம வீட்டில். சரி எல்லாமே பசுமாடு வர வச்சிருங்க, கண்ட்ரோல்ல பசுமாடை கூட்டு வந்து உள்ள வைக்கணும், இதெல்லாம் சொல்லிடுறாரு. எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி அவங்க எல்லாமே ரெடி பண்ணிடுறாங்க. சரி வந்துருங்க அப்படின்னு. அவர் எத்தனை மணிக்கு வரணும், 2 மணிக்கு வருவேன், நான் 2:30 மணிக்கா வரேன், விடிய காலையில வருவேன் அப்படின்றாரு. சரி ஓகேங்க, ஏன்னா எடுத்து ரெடி பண்ணி வச்சுங்க. இவர் என்ன பண்றாரு, எல்லா சொந்த பந்தங்கள்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டார், எல்லாரும் வாங்க, இந்த நேரத்தில் நம்ம வீடு கிரகபிரவேசம் பண்றோம், காலையிலேயே வந்துருங்க, நைட் கூட ஸ்டே பண்ணிட்டு நம்ம காலைல ஏதோ ஒன்று பிளான் பண்ணி எல்லாம் வந்தாச்சு. எல்லாமே வந்து புரோகிதரும் வந்துட்டார், 2 மணிக்கு வந்துட்டார். வந்துட்டு உடனே அக்னி குண்டதெல்லாம் ரெடி பண்றார், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு பொருள்லாம் கொண்டு வாங்கன்றாரு. கொண்டு வந்து வைக்கிறாங்க, கொண்டு எல்லாம் வச்சுட்டு பார்க்க உடனே அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் இல்லை. எது பொருள் இல்லைன்னா நெய் இல்லைன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணம் தான் நான் சொல்றேன், இது நெய் இல்லை, முக்கியமான பொருள் இல்லை. சரி என்னங்க நெய் இல்லைங்களே, யாகம் இப்படி பண்ண முடியும், நெய் இல்லாம பூர்ணம் அடையாது, வேற ஏதாவது ஆயிலையும் ஊத்த முடியாது அப்படின்னு. இப்ப எந்த கடையில போய் நெய்யை வாங்க முடியும்? 3 மணிக்கு 2:30 மணிக்கு எந்த கடை தந்து வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அப்போ அந்த ஹவுஸ் ஓனருக்கு என் மனநிலை எப்படி இருக்கும்? இங்கதான் நம்ம ஒண்ணு இப்போ அது நம்ம சொல்றோம் கேட்டுங்க. இதே வந்து கர்மாவா இருக்கிறார்,
கர்மவாதியா இருக்கிற சத்துவகுணத்துல இருக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவார், என்ன சொல்லுவார்? நீங்க சொல்லுங்க. கர்ம அதாவது சத்துவகுணத்துல இருக்கிறவர் அந்த நேரத்துல நெய் இல்லைன்னு புரோகிதர் சொல்றார், நீங்க என்ன சொல்லுவீங்க? அவர் என்ன சொல்லி இருப்பார், அது சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி பிரபு, கேக்குதுங்களா? அந்த புரோகிதர் என்ன அந்த அந்த வீட்டு ஓனர் என்ன சொல்லுவார், அதாவது சத்துவ குணத்தில் இருந்தால்? நான் சொன்ன கதை புரியுதுங்களா? யாருமே பேச மாட்டீங்களே. மாதாஜி பேசுங்க மாதாஜி. நீங்க கதை கேட்டீங்களா கேட்கலையா? யாருக்கும் ஏதோ ஒரு மனசுல என்னாவது ஒரு பதில் வரும்ல மாதாஜி, சொல்லுங்க. யாரும் பேச மாட்டுறாங்க. சரி, ஓகே. இப்ப என்னன்னா அது நானே சொல்லிடுறேன். இப்போ கர்மால் அதாவது அந்த ஹவுஸ் ஓனர் சத்துவ குணத்துல இருந்தாருன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஐயா புரோகிதரே, தப்பு நடந்துச்சு, அது நான் பண்ண தப்பு தான். அது நான் வேலை செய்யறவங்கிட்டயோ என் பையன்கிட்டயும் கொடுத்து விட்டேன், பொருள் வாங்க சொல்லி லிஸ்ட் கொடுத்து விட்டேன், பணம் கொடுத்து விட்டேன், அவர் வாங்கி வந்தாரு, அதை நான் செக் பண்ணாம வாங்கி உள்ள வச்சுட்டேன், அதை நான் கவனிக்கல. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு. இப்ப நெய் இல்லாம இந்த பிரம்ம முகூர்த்தமும் முடிய போகுது, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ உடனே சரி ஓகே, பெருந்தம்பி என்ன சொல்றாரு, இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம். அவர் சொந்த பந்தங்கள்லாம் சொல்லி அவர் சமாதானப்படுத்தி எல்லாரையும் அனுப்புறாரு. அனுப்பிச்சிட்டு இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது அடுத்த வேணும் ப்ராப்ளம் எல்லாம் பண்ணிக்கலாம்னா அது என்ன குணம்? சத்துவ குணம். நல்ல சரி, எல்லாருமே ஹாப்பியா இருங்க, நம்ம இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகேங்களா, சரி ஓகே அப்படின்னு போறாங்க. யார் இருப்பா அந்த மாதிரி? இருக்க முடியுமா? முடியாது. ஏதாவது ஜிக்ஜக்கா பண்ணியாவது பண்ணணும்னு பிளான் பண்ணுவாங்க இல்லைங்களா? சரி, அது சத்துவ குணத்துல உள்ளவங்க அது சரி சாஸ்திரம் சொல்லுது அதபடி நடக்கணும்னு நினைப்பாங்க, ஓகேங்களா? இது சத்துவ குணம். அதே ஹவுஸ் ஓனர் ரசோ குணத்துல இருக்கிறார். ரசோ குணத்துல இருக்கிறாருன்னா அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த வேலையாட்கள்ல கூப்பிடுறாரு, ஏய் உன்கிட்ட பணம் கொடுத்தனா? கொடுத்தீங்க. லிஸ்ட் கொடுத்தனா? கொடுத்தீங்க. ஏன்டா பொருளை வாங்கி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா? எவ்வளவு காசு விரயம் ஆச்சு, எவ்வளவு பேர் சொந்த பந்தம்லாம் வந்திருக்கிறாங்க, இப்பெல்லாம் அதெல்லாம் யாரு ஈடு கட்டுவா அப்படின்ட்டு யாரை திட்டுறாரு? அந்த வாங்கி வந்த பொருள் வாய்ந்த ஆளை திட்டுறாரு, பையனையோ இல்லைன்னா அந்த வேலைக்காரங்களையும் யாரையும் திட்டுறாரு, கடாமுடான்னு திட்டி கிடக்கிறார். அது என்ன குணம்? ரசோ குணம். அதே அதே ஓனரு தமோ குணத்துல இருக்கிறார், தமஸ்ல இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன செய்வார் தெரியுங்களா? பக்கத்துல ஏதாவது ஏதாவது கல்லு கம்பு ஏதாவதுன்னா எடுத்து ஓங்கி அடிப்பாரு. யார? அந்த வாங்கி வந்த ஆளை. உன்னை காசு கொடுத்து பொருளை கொடுத்து வாங்கி சொன்ன பணத்தை கொடுத்து வாங்கி கொடுத்தா நீ லிஸ்ட் கொடுத்தாலும் வாங்கி வராம கண்டதை வாங்கி வச்சுட்டு எல்லாரையும் நஷ்டப்படுத்திடான்னு சொல்லிட்டு எடுத்த உடனே கோபமா அடிக்க ஓடுவாரு, ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார், ப்ரெஷர் ஆயிடுவார். சோ இந்த 3 குணமே நமக்குள்ளதான் இருக்கு. நாம எப்படி செயல்படுறோமோ அது ஏத்த மாதிரி அந்த குணங்கள் நம்மளை வெளிப்படுத்தும். எந்த ஒரு பிரச்சனையிலையும் நாம ரொம்ப யோசனை பண்ணி நம்ம செய்யணும். கோபமே படக்கூடாது. கோபம் பட்டாவே நமக்கு பிரச்சனை தான். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம செயல்படணும் இல்லைங்களா? ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். அப்போ அகரம் அதுதான் சொல்றாரு பாரு, கர்மாவில் அகர்மாவையும். கர்மான்றது நாம கர்மி, அகர்மான்றது புனிதமான செயல். அகர்மாவில் கர்மாவையும் காண்ப மனிதன் அறிவுடையாகிறான். இந்த செயலை செய்யக்கூடாதுன்னு நினைப்பான் கர்மவாதி. ஆனா விகர்மவாதி அதை பத்தி நினைக்கவே மாட்டான், தப்பு மேல தப்பு செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருப்பான். ஆனா கர்மவாதிகள் அதை சரி ஓகே, சரி ஓகே, இது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அகர்ம பண்ணிதான் நம்ம செய்யணும் அப்படின்ட்டு அவனுக்கு போயிடுவான். ரெண்டுத்தையுமே பார்த்து பார்த்து போயிடுவான் இல்லைங்களா? அதுதான் இங்க பகவான் சொல்றார், கர்மாவில் அகர்மாவையும் அகர்மாவில் கர்ம காண்பன் மனிதன் அறிவுடையாரான். எல்லா வித செயலிலும் ஈடுபட்டு இருந்தால் அவன் உன்னத நிலை பெற்றவனாவான் இல்லைங்களா? அப்ப செயலின் செயலன்மை பக்தி தொண்டு, செயலின் செயலி பக்குவமற்ற துறவு அது. ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. இதுல பாத்தீங்கன்னா 19 இருந்து 24 கர்மா அகர்மா அதை பத்தி என்ன பண்ணா, செயலின்மை செயல்படுபவர், அதாவது திவ்யமான தளத்தில் செயல்படுபவர்களின் அறிகுறிகள் பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே பக்தி தோன்றுல இருக்கணும், பகவானுக்கு சேவை பண்ணணும், இது மாதிரி வேதங்களை படிக்கணும், உபநேசங்களை படிக்கணும், உபநேசங்களை மேக்சிமம் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும், நம்மளால முடிஞ்சது 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும், பகவத்கீதை பத்தி சொல்லணும் அப்படின்னு நினைக்குவாங்க இல்லைங்களா? இதுல பாருங்க, யாருடைய முயற்சிகள் அனைத்துமே புலன்கிளர்ச்சியில் ஈடுபட்டுள்ளதோ அவன் பண்டிதனாகவும் அறியப்படுகிறான், அத்தகையவன் பக்குவ
பக்குவமான அறிவு என்னும் இருப்பால் செயல்களின் விளைவுகளை சுட்டறிந்தவுடன் என்றும் சாதுக்களில் கருதப்படுகிறது. அப்ப யாருடைய முயற்சி அனைத்துமே இந்த புலன்கிளர்ச்சியை வந்து அதை வந்து ஈடுபடுத்த மாட்டாங்க. எடுத்து ஈடுபட மாட்டாங்க, பௌதிகத்துக்கு அதிகமா ஈடுபட மாட்டாங்க, அதாவது பக்திக்கு மாத்திரம் ஈடுபடுத்துவாங்க. அவன் அந்த பக்திக்கு ஈடுபடுத்துறவன் வந்து புலன்களை ஈடுபடுத்துறவன் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவன் வந்து ஒரு பண்டிதர் இருப்பான். பண்டிதர்னா என்ன சொல்லுவாங்க? பிராமணுக்கு, அதாவது ஒரு பிராமண குவாலிட்டியா இருப்பாங்க, சுத்த சத்துவத்துல செயல்படுவாங்க இல்லைங்களா? இப்ப நான் இந்த கோலத்துல இருக்கேன், பகவானுக்கு நான் சேவை பண்றேன், என்ன பண்டிதன் சொல்லுவாங்க. இங்க வரவங்கெல்லாம் சொல்லுவாங்க சாமிஜின்னுவாங்க, பண்டிதர்னு சொல்லுவாங்க, இல்ல குருக்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் வச்சு அவங்க ஒரு ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி பேர் வைக்கிறாங்க இல்லையா? அதுல வந்து அவங்களுக்கு பண்டிதன் சொல்லுவாங்க இல்லைங்களா? அவங்க வந்து பகவானுக்கு 24 மணி நேரம் சேவை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அகர்மான என்ன, கர்மான என்ன, விகர்மான என்ன, எதை செய்யக்கூடாது எதை செய்யணும் அப்படின்றது நல்ல அனுசரிஞ்சு செய்வாங்க. அவ்வளவு பக்குவம்னு சொல்றது. அப்ப சாதுக்களாகவும் கருதப்படுகின்றனர். அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா சாதுவாயிடுவாங்க, சைலண்ட் ஆயிடுவாங்க. சைலண்ட் ஆகி மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு பண்ண. அப்ப பக்குவமான ஞானத்தின் பலன்கள் நித்தியமான சேவை. நித்தியமான சேவை இல்லைன்னா புலங்கட்சியில் பற்று இல்லாமல் செயல்படுவாங்க. சாப்பிடுற விஷயத்துல, பேசுற விஷயத்துல, தூங்குற விஷயத்துல, பாக்குற விஷயத்துல எல்லாமே. அப்ப விளைவுகள் எரிந்துவிடும். நம்முடைய கர்மாக்கள் பாவகரமான கர்மங்கள் எரிந்துவிடும். ஆட்டோமேட்டிக்கா எரிஞ்சிடும். எதிர்பார்த்து செய்ய மாட்டாங்க. பகவானுக்கு சேவை பண்ணணும்னு நினைச்சு செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அப்போ தனது செயல்களின் பலன்களின் மீதான எல்லா பற்றுதலையும் துறந்து எப்பொழுதும் திருப்தியுற்று சுதந்திரமாக விளங்கும் அவன் எல்லாவித செயல்களையும் ஈடுபட்டிருந்தாலும் எந்த, அதாவது செயலையும் செய்வதில்லை இல்லைங்களா? அதாவது தனது செயல் பலன்களின் மீதான எல்லா பற்றுதலையும் துறந்துருவான், எதிர்பார்க்கவே மாட்டாங்க. இப்ப நம்ம கீதை படிக்கிறோம்னா நம்ம எதுக்காக கீதை படிக்கிறோம்? நல்வழியில பண்ணணும்னு படிக்கிறோம் இல்லைங்களா? நல்வழியில வந்து நாம அந்த வாழ்வியில புரிஞ்சு நாம செயல்படணும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? அது நல்ல விஷயம் தான். இதனால நமக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கா, இதனால நம்ம என்ன என்ன நடக்குது, எதை எதிர்பார்த்து பண்ணனா அது வந்து என்ன பண்ணும், அது வந்து பாத்தீங்கன்னா கர்மாவிலேயே போய் நிற்கும். திரும்ப திரும்ப தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? அதுல திருப்தி, அதாவது துறந்து பாத்தீங்கன்னா எல்லா செயலையுமே துறந்து அதுல திருப்தி அடைவாங்க. திருப்தி உற்று சுதந்திரமாக விளங்கும் அவன் எல்லா செயலிலும் ஈடுபட்டிருந்தாலும் எந்த பலநோக்கு செயலையும் செய்வதில்லை இல்லைங்களா? அப்ப இறைவனுடனான நித்தியமான தொண்டனை பற்றிய இவற்றினை வளர்ப்பது நெருப்பிற்கு ஒப்பிடப்படுகிறது. இத்தகைய நெருப்பினை தூண்டிவிட்டால் போதும் செயலின் எல்லா விளைவுகளையும் அத்தி எரித்துவிடும். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு கோவில் பக்கத்துல ஏதாவது கோயில் இருந்துச்சுங்க, எந்த கோயிலுக்கோ உள்ள போனீங்கன்னா ஏதாவது நீங்க பிரசாதம் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அங்கே யாராவது பிரசாதம் கொண்டு வருவாங்க. அந்த கொண்டு வரவங்கிட்ட சொல்லி, ஐயா உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நான் உங்க கூட நான் ஹெல்ப் பண்ணலாம். முடியலன்னு சொல்ல, உங்களுக்கு நான் எதாவது ஹெல்ப் பண்ணலாமா, அந்த பிரசாதத்தை யாருக்கே விநியோகம் பண்ணணுமா, 4 பேர் கூட்டின்னு வரணுமா, ஏதாவது பிளேட் வாஷ் பண்ணணுமா, பிளேட் கொடுக்கணுமா, நான் கொடுக்கலாமா, அந்த மாதிரி ஏதாவது சேவை கோயில்ல போயிட்டு. அப்ப அந்த மாதிரி சேவை மனப்பான்மையோட நம்ம செயல்பட்டோம்னா நம்மளால செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, ஒருத்தர் செய்யறாங்கன்னா நம்ம கூட மாட ஒத்தாசையா இருந்தாவே போதும் இல்லைங்களா? அந்த மாதிரி சேவை பண்ண பண்ண நாம என்ன பண்ணுறோம்னா நம்முடைய பாவ வினைகள் ஆட்டோமேட்டிக்கா எரிஞ்சிடும். நம்ம தீய குணங்கள், தீய எண்ணங்கள் எல்லாமே எரிஞ்சிடும். அது எண்ணெய் எரிக்க நம்ம என்ன பண்ணலாம், அழகா நம்மளுடைய விதியை நாமளே வந்து மதியால வெல்ல முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வெல்ல முடியும். ஆனா அதை எதிர்பார்க்காம நீங்க செய்யணும் இல்லைங்களா? இது செஞ்சா நல்லதுன்னு நினைச்சு செய்யக்கூடாது, இது என்னுடைய தர்மம் சொல்லி நம்ம செய்யணும் இல்லைங்களா? அப்ப செயல்களின் படகுகளை விடுபட்டவங்க அணுகுமுறை ஒண்ணு திருப்தி இருக்கும், சுதந்திரம் இருக்கு. அதே மாதிரி சுய பரம்பரை பற்றி, அதாவது பராமரிப்பை பற்றி கவலை இல்லாம இருப்பாங்க. உடலை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, ட்ரெஸ்ஸிங்கை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. மேக்கப் பண்ணணும், இந்த சிகை அலங்காரம் பண்ணணும், அது மாதிரி ஸ்டைலா பண்ணணும், அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. திலக்கு நல்லா இருக்கா, கிளியரா இருக்கா, திலக்கு நல்லா இருக்கா, பொலிவா இருக்குமா, நல்லா நம்ம வந்து ஒரு இதா இருக்குமா, அப்படிதான் பார்ப்பாங்களே தவிர இந்த உடல், இந்த இது நல்லா இல்லை, இந்த ஸ்கின் நல்லா இல்லை, கை நல்லா இல்லை, ட்ரெஸ் நல்லா இல்லை, அதை பத்தி எல்லாம் கவலைப்படவே மாட்டாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அதே மாதிரி அந்த அணுகுமுறை எப்படி இருக்குன்னா ரொம்ப திருப்தியா இருப்பாங்க, எல்லா விஷயத்திலையும் திருப்தியா இருப்பாங்க. அது மாதிரி சுதந்திரம் இருக்கு அவங்களுக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி அவங்க பாகுபாடோட அவங்க செய்வாங்க. அதே மாதிரி கிருஷ்ணர் பக்தன் பரமபுருஷன் பகவானிடம் உள்ள தூய அன்பினை செயல்படுவதால் செயலின் பலன்களை அவனுக்கு எந்தவித கவர்ச்சியும் இல்லை. இதுவே அகர்மா அல்லது பலன் விளைவுகற்ற செயல் என்பதன் அறிகுறியாகும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. அப்ப கடமைகளையும் செயல்களையும் விட்டு விடாதீர்கள், அதாவது செயலுக்கான பலன்களின் மீது உள்ள பற்றுதலை விட்டு விடுங்கள். ஆனா நம்ம ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கணும், ஏதாவது ஒரு செயல் செஞ்சுட்டு தான் இருக்கணும். அது என்ன செயல் செய்யணும்னா
சேவை மனப்பான்மையோட செய்யணும், அவ்வளவுதான். அதுக்காக நம்ம செய்யக்கூடாதுன்னு இது செஞ்சா நம்ம குத்தம், இது செஞ்சா தப்பு, இது செஞ்சா நல்லது அப்படி எதிர்பார்த்து செய்யணும். நம்ம என்ன தர்மம், நம்முடைய கடமை என்ன, அது மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அது செய்யாமவும் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது இல்லைங்களா. இத்தகைய உணர்வுடையவன் மனமும் அறிவும் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தனது சொத்துக்களின் மீதான உரிமை உணர்வுகள் எல்லாம் துறந்து வாழ்வின் அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே செயலாற்றுபவன். இவ்வாறு செயல்படுவதால் அவன் பாவ விளைவிலிருந்து பாதிக்கப்படுவதில்லை. அதாவது பாதிக்கப்படுவதில்லை. உண்மையா சொல்ல போனா ஏற்கனவே நம்ம 3ஆம் அத்தியாயத்துல ஒரு கதை படிச்சிருக்கணும், ஆனா இந்த இதுல நம்ம படிக்கலாது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜடபரதர் கதை தான். ஜடபரதர் என்ன, ஒரு நாட்டு சக்கரவர்த்தி. அவர் பரதர் ஒரு நாட்டுக்கு சக்கரவர்த்தியா இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு, 50 வயசாச்சா, அவர் என்ன ஒரு சத்திரிய வம்சம் தானே. அவரு 50 வயசானோட கண்டிப்பா அவரு வனவாசம் போயே ஆகணும், அவருடைய கடமை அது இல்லைங்களா. அவருக்கு என்ன பண்றாரு, வனவாசம் போறாரு. வனவாசம் போறதுக்கு முன்னாடி அந்த நாட்டுக்கு யாருக்கு ஒப்படைக்கிறார், அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைச்சிட்டு போறாரு. அது அவங்க பிள்ளையா இருக்கலாம், யாரோ ஒண்ணா இருக்கலாம், யாருக்கோ ஒப்படைச்சிட்டு அவர் பாட்டுன்னு அவர் கிளம்புறாரு. எங்க போறாரு, வனவாசம் போறாரு, காட்டுக்கு போறாரு. சோ அந்த அந்த உரிமை உணர்வுல இருந்து எல்லாத்தையும் விடுபட்ட தன்மையோடு அவர் போறாரு. போய் என்ன பண்றாரு, அங்க ஒரு பெரிய கதை. அது அந்த மாதிரி ஒரு தன்மை நமக்கு இருக்கணும். இப்ப நம்ம கூட பாத்தீங்கன்னா 50 வயசாச்சா பிள்ளைகளுக்கு அந்த சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு நம்மளுக்கு வாழ்வாதாரமே சொத்து தானே எழுதி வச்சுட்டு நாம பாட்டு நம்மள அம்போன்னு விட்டுருவானுங்களே. நான் இப்ப பண்றாங்க, நான் அது ரொம்ப டீப்பா உள்ள போல. நம்ம வளர்ப்புல தான் இருக்கு எல்லாமே, நம்ம வளர்ப்புல தான் இருக்கு. நம்மளுடைய அதாவது இந்த அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிள்ளைகள் வளர்றாங்க இல்லைங்களா. அது காரணம் நாம தான். நம்ம அடுத்தவங்களை குறை சொல்றது அவசியமே இல்லை, சமுதாயத்தை குறை சொல்றது அவசியமே இல்லை. நாமளை கரெக்டா இருக்கணும். பிள்ளைகளே வேதத்தை படிக்க வைக்கணும், உணர வைக்கணும் அப்படின்றது. சரி, ரொம்ப டீப்பா போக வேண்டாம் அதுக்குள்ளார. இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த இப்ப 50 வயசு ஆச்சுன்னாவே நாம என்ன பண்ணணும், எல்லா விஷயத்திலுமே நம்ம விலகி நிற்க ஆரம்பிச்சிடணும். எல்லா விஷயத்திலுமே, குடும்ப விஷயத்திலும் சரி, சமுதாய விஷயத்துல இருந்து எல்லாத்துலயும் விஷயம் நாம முழு நேரம் பகவானுக்கு பக்தி கொடுக்க ஆரம்பிச்சு. இதுதான் பாத்தீங்கன்னா வனவாச வாழ்க்கை. வீட்லயே அழகா இருக்கலாம், குடும்பத்தோட இருக்கலாம், ஃபேமிலியோட இருந்து பேரப்புள்ளைய பார்த்துக்கிட்டு நம்ம பாட்டுன்னு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு கொடுத்துட்டோம், அவங்கள பார்த்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஆனா நம்மளுடைய வசதியை நாம குறைச்சிக்கிட்டோம், அவ்வளவுதான். ஏசி இல்லாம படுப்போம், ஒரு பெட்டு தான், பெட்டோட வேணான்றுவோம். எப்படி காட்டுல போய் பெட்ல படுத்து கிடப்போம் இல்லைங்களா, ஃபேனு போட்டா படுப்போம். அதுக்காக நான் அப்படி சொல்ல வரல, புரிஞ்சிக்காதீங்க, அது மாதிரி புரிஞ்சுக்க போறீங்க. ஏன்னா நம்மளுடைய லைஃபை நாம சுருக்கிக்கணும். எதிர்பார்ப்பை சுரிச்சுக்கிட்டே போனீங்கன்னா அது ரொம்ப நல்லது. அது எங்கிருந்து வரும், பக்தியில இருந்து தான் வரும். அதுதான் பகவான் சொல்றாரு, உங்கள் உரிமை உணர்வுல இருந்து விடுபட்டு இருக்கணும். இது என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய சமுதாயம், என்னுடைய இதுன்னு சொல்லிட்டு அந்த உரிமை உணர்வு நம்ம விடுபட்டு இருக்கணும். ஆனா எல்லாமே நம்மள்தான், ஆனா அதுல இருந்து விலகி இருக்க பாக்கணுன்றார். அதாவது அது துறந்து வாழ்வின் அத்தியாவசிய தேவை, நமக்கு என்ன சாப்பிட்றதுக்கு வேணும் இல்லைங்களா, அந்த தேவை மட்டுமே செயலாற்றுகிறான். இவ்வாறு செயல்படுவதால் அவன் பாவவிலிருந்து பாதிக்கப்படுவதில்லை இல்லைங்களா. குடும்பத்தோட இருக்கிறாரு, சாப்பிடுறாரு, ஆரோக்கியமா இருக்கிறாரு, அது போதும். அதுக்கு நம்ம சுகம் காணணும், அந்த அந்த உரிமை இதுல இருந்து இதெல்லாம் அதெல்லாம் வந்து விடுபட்டு இருக்க, அது ரொம்ப உகந்த நிலை பாத்தீங்களா. அப்போ சுய கட்டுப்பாடு, பகவான் கிருஷ்ணரை முழுமையாக சார்ந்துதல், மனம் புத்தி ரெண்டுமே சார்ந்திருக்கணும். என்னிடம் உள்ள அனைத்துமே கிருஷ்ணருடையது இல்லைங்களா, எல்லாமே பகவான் கிருஷ்ணருடையது, அந்த அந்த பக்குவத்துல நாம இருக்கணும். இன்னொன்னு சொல்றேன், நான் என்னுடைய அடிப்படை தேவைகளை மட்டுமே ஆசைப்படுகிறேன். என்னுடைய அடிப்படை தேவை என்ன, எனக்கு என்ன 3 வேளை சாப்பாடு கிடைக்குதா, அவ்வளவுதான். பகவானுக்கு நான் பக்தி கொடுத்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு இல்லைங்களா, அது போதும். அதை விட்டுட்டு எனக்கு ஒரு பெரிய ஹால் வேணும், எனக்கு யாரும் உள்ள வரக்கூடாது, எனக்கு ஏசி வச்ச வேணும், எனக்கு ஹாட் வாட்டர் வேணும், இந்த வாட்டர் வேணும், ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே நம்ம போயிட்டு இருந்தா, ஆசைப்பட்டே இருந்தா, அப்ப நாம லைஃப் லாங் அதிலே போய் மாட்டிங்க இல்லைங்களா. அப்ப அதுல இருந்து நமக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அந்த நம்ம திருப்பியும் அந்த பந்தத்துல போய் விழுந்துருவோம். அதனால அந்த இதுல இருந்து இருக்குன்னா, நான் என்னுடைய அடிப்படை தேவை மட்டுமே ஆசைப்படுகிறேன், பாவையிலிருந்து விடுதலை கிடைக்குது நமக்கு. அது என்ன வாழ்க்கை பாத்தீங்கன்னா, 50 வயசு 48 வயசானாவே நாம உஷாராயிடணும், ரெடி ஆயிடணும். நாம சன்னியாசி போத்து ரெடி ஆயிடணும், சன்னியாசி இல்ல, அதாவது வனவாசம் போது ரெடி ஆயிடணும். அப்ப 50 வயசு ஆச்சா எல்லாத்தையும் டிராப் பண்ணணும் இல்லைங்களா. அது மாதிரி பண்ணி பாருங்க, ஒரு வருஷம் ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு அந்த விஷயம் புரிய ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. கை நகரும் பொழுது அது கையின் சுய விருப்பத்தினால் அல்ல, ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இது. இது நம்மளுடைய கை தான், அதுவா போனா போகுமா, நாம தான் செயல்படுத்தணும் இல்லைங்களா. நம்ம கை தான் இது, அது சுதந்திரம் இருக்கு, நமக்கு சுதந்திரம் அதுக்கு இருக்கு. ஆனா அது போன்னு சொன்னா போகுமா, நாம தான் செயல்படுத்தணும். அது மாதிரி கை நகரும் பொழுது அது கையின் சுய விருப்பத்தினால் அல்ல,
முழு உடலின் முயற்சினால் அது நகருகிறது. அதுபோல பகவான் கிருஷ்ணர் பக்தன் எப்பொழுதுமே பரமணி நாவலோடு இணைந்துள்ளான். இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. நான் 22ல எவன் ஒருவன் தானாகவே வரும் லாபத்தினும் திருப்தி அடைந்து இருமையிலிருந்து விடுபட்டு பொறுமையற்று, அதாவது பொறுமையின்றி வெற்றி தோல்விகளை நிலைத்து செயலாற்றுகிறானோ அவன் செயலில் செய்யும் போதிலும் ஒருபோதும் பாதிக்கப்படுவதில்லை. இப்போ ஒரு வேலை செய்யறான், அந்த வேலையில ஒரு வெற்றி தோல்வி வருதுனால அதை சகஜமா எடுத்துப்பான். வெற்றி வந்தாலும் சரி குதிக்க மாட்டான், தோல்வி வந்தாலும் தோன்ற மாட்டான். அதுல இருந்து ஏதாவது மீண்டு வரணும் அப்படின்னு பார்ப்பான், ஆசைப்பட மாட்டான். அதுல இருந்து நம்ம செய்யற கடமை அது அப்படின்ட்டு போயினே இருப்பான். இல்லைங்களா? அவன் அதுல இருந்து பாதிக்கவே பட மாட்டான். அதுதான் சொல்றாரு, எவன் ஒருவன் தானாக வரும் லாபத்தில் திருப்தி அடைந்து. அவன் செய்யற செயல் அப்படிதான் இருக்கும். இருமை என்னது இருமைனா டபுள் மைண்டு, லாப நஷ்டம். இல்லைங்களா? அதுல இருந்து விடுபட்டு இருக்கணும். இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. அப்ப தானாக வரும் பகவான் கிருஷ்ணன் அளிக்கப்படும் லாபத்தில் திருப்தி அடையணும் நாம. அப்போ பௌதிக உலகில் இருமைகளை பாதிக்கப்படாமல் பகவான் சேவையில் ஈடுபடணும். அதை இன்பம் துன்பங்களை நாம பாதிக்கப்படக்கூடாது. அதாவது எதுவுமே சரி ஆசைப்படக்கூடாது. எல்லா விஷயத்துக்கும் ஆசைப்படாம நம்ம பாட்டு செயல்படணும். இல்லைங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ வெற்றி தோல்வி இரண்டிலும் சமமாக இருப்பது. அனைவரும் பகவான் கிருஷ்ணனுடைய அம்சம் என்பதால் எவரிடம் பொறாமை கொள்வதில்லை. முக்கியமா இதுதான் விஷயம். எல்லாருமே பகவானுடைய அம்சம். நம்ம எல்லா உயிர்வாழிகளுமே 84 லட்சம் உயிர்வாழியும் பகவானுடைய அம்சம் தான். அப்ப நம்ம யாருகிட்டயுமே நாம ஏற்றத்தாழ்வே பார்க்க கூடாது. இவன் உயர்ந்தவன், இவன் சிறியவன், இது இது பன்று, இது பன்றி, இது நாய், இது பூனை, இதுன்னு சொல்லவே கூடாது. அந்தந்த கர்ம வினைத்துக்கு அப்புறமா அது மாதிரி நமக்கு கிடைக்குது. இப்ப நாம கூட பாத்தீங்கன்னா பாவ வினை செஞ்சு நாம கூட அடுத்த பிறவி பன்னியா பிறப்போம், நாயா பிறப்போம், ஏதாவது ஒரு விலங்கோட பிறப்போம். சான்சஸ் இருக்கு. அது நம்ம செய்யற செயல் தான். அதனால நம்ம பன்னியா போயிட்டோம்னு நம்மள ஒரு மாதிரி தப்பா பார்த்தாங்கன்னா அது அவங்களுடைய கர்மா, அது பாவம் அது. இல்லைங்களா? அதனால அனைவருமே பகவான் கிருஷ்ணனுடைய அம்சம் என்பதால் எல்லோரும் பொறாமை கொள்வதில்லை. யாரையும் நம்ம பொறாமப்பட மாட்டான். யாரு? அகர்ம பணியில போறவன். கர்மால இருக்கணும் தெரியும், கர்மால செயல்படுறவன் தெரியும் அவனுக்கு. நல்ல வேதத்தை படிச்சவன் தான். ஆனால் அந்த உணரும் சக்தியை அந்த சத்துவ குணம் கொடுக்காது. சில நேரத்துல அவனுக்கு ஆதாயத்தினால பார்ப்பான், சத்துவ குணத்துல இருக்கான், சில விஷயங்களை ஆதாயப்படுவான். அப்ப பார்க்கும்போது அந்த விஷயம் புரியாது அவங்களுக்கு. ஓகேங்களா? இந்த தாற்பயம் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். 23 என்ன சொல்றது? அதாவது ஜட இயற்கை குணங்களின் பற்றற்று திவ்ய ஞானத்தில் நிலை பெற்றவனின் செயல் முழுமையாக அதாவது உன்னதத்தில் கலந்து விடுகின்றன. ஜட இயற்கை குணங்கள் அதாவது முக்குணங்கள், அதெல்லாம் சத்துவ குணம், ரசோ குணம், தமோ குணம். அதுல பற்று ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இதுக்கு அப்படியே அகென்ஸ்ட் ஆயிடும். அந்த செயல் இருக்கக்கூடாது. அதுதான் சொல்ற, சத்துவ குணம் பிராமண கோலம் தான் அது. அதுல கூட இருக்கக்கூடாது. அதுல கூட இருந்தா கூட நமக்கு என்ன ஆகும்? திரும்ப திரும்ப துன்பம் வரும், இன்பம் வரும், மாறி மாறி கிடைக்கும் நமக்கு. அது உடல் தகுந்த மாதிரி, நம்ம சமுதாயம் தகுந்த மாதிரி, நம்ம குடும்ப சூழ்நிலை தகுந்த மாதிரி அவங்க மாறிப்பாங்க. அந்த குணத்துல இருக்கிறவங்க சில நேரத்துல மாறுவாங்க. அதுதான் அவங்க சொல்ற, ஜட இயற்கை குணங்களில் பற்றற்ற திவ்யான ஞானத்தை நிலை பெற்றவனின் செயல் முழுமையாக உன்னதத்தில் கலந்து விடுகிறான். அப்போ அந்த முக்குணங்களை சார்ந்து இல்லாம இருக்கிற செயல் பாத்தீங்கன்னா உத்தம நிலை அடைகிறான் அப்படின்றது சொல்றாரு. இந்த ஸ்லோகம் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது பகவான் கிருஷ்ண உலகில் முழுமையாக முக்குணங்களை கடந்து திவ்யமான நிலை பெறுதல். அப்ப பகவானுடைய பக்தி சேவையில் இருக்கிறவன், பக்தி மார்க்கத்துல சேவை பண்றவன் கண்டிப்பாக அந்த முக்குணங்களை சார்ந்தே இருக்க மாட்டான். அவனுடைய செயல் எப்படி இருக்கும்? சுத்த சத்துவத்துல இருப்பாங்க, சுத்த சத்துவத்துல செயல்படுவாங்க. அப்ப நான் கிருஷ்ணனுடைய நித்திய சேவகன் என்ற பக்குவ நிலை, அந்த பக்குவமான ஞானம் கிடைக்கும். பகவானை கிருஷ்ணனுக்காகவே அவன் செயல்படுவான். எல்லா விஷயத்தையுமே பகவானுக்காகவே செயல்பட்டு இருப்பாங்க. இல்லைங்களா? அப்ப கிருஷ்ணனுடைய திருப்திக்காக செய்யப்படும் செயல்கள் அனைத்துமே யாகங்களே. ஏனெனில் யாகங்களின் நோக்கம் பகவானை திருப்திப்படுத்துவது தானே. ஏன்னா அடுத்த எல்லா செயலுமே பகவானை திருப்திப்படுத்துறது தான். இப்ப நம்ம குடும்பத்தை, நாம குழந்தைகளை பெற்று எடுத்துக்கணும், அந்த குழந்தைகள் நல்வழியில படுத்துறது எது? பகவானை திருப்திப்படுத்துறது தான். அது எல்லாமே பகவானை திருப்திப்படுத்துறது தான். இல்லைங்களா? எந்த செயலுமே சரி, எது அகர்மா, எது கர்மா, எது விகர்மா நாம தெரிஞ்சு நாம செயல்படணும். இல்லைங்களா? கிருஷ்ணர் உணவில் முழுமையாக ஆழ்ந்திருப்போம் நிச்சயமாக ஆன்மீக உலகை அடைவான். எனில் அவன் ஆன்மீக செயலுக்காக தன்னையே முழுமையாக சமர்ப்பித்துள்ளான். பிரம்மன் இலக்கை கொண்டு இச்செயலை அதே ஆன்மீக இயற்கை மூலம் அர்ப்பணிக்கப்படுவதாகும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம ஜீவாத்மா நம்மளுடைய அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியுங்களா? பிரம்ம நிலை தான். பிரம்ம நிலை அடைஞ்சோம். பிரம்ம நிலை அடைஞ்சா இப்படி நம்ம வாழ்நாளிலே பிரம்ம நிலை அடைய முடியும். இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. அப்போ பகவான் கிருஷ்ணர் உணர்வில் முழுமையாக ஆழ்ந்து இருப்பவன்
நிச்சயமாக ஆன்மீக ஒளி அடையலாம். பகவானுடைய கோலோகுல விருந்தாவனத்தில் இருக்கலாம். பிரம்மனின் விளக்கம் நாம் ஏற்கனவே படிச்சோம் இல்லைங்களா? நம்ம பிரம்மனுடைய விளக்கம் நம்ம இந்த அத்தியாயத்துல ஆரம்பத்தில் நம்ம படிச்சோம் இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. பகவான் கிருஷ்ண உணர்வு மட்டுமே அனைத்து பிரச்சனைகளுக்கும் பக்குவமான தீர்வு. பகவானுக்கு நாமும் முழு நேரம் சேவகனாக இருந்து செயல்படும் போது அதுதான் பக்குவ நிலையே செய்யப்படும். 24 ஸ்லோகம் வரைக்குமே பாத்தீங்கன்னா செயல்களின் விளைவுகளை அகற்றுதலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப யாகங்கள் 25ல இருந்து 42வது பது வரைக்கும் யாகங்கள் எப்படி செயல்படணும் அப்படின்றத பார்ப்போமா? யாகங்கள்னா எப்படிப்பட்ட பக்தி, அதை எப்படி செயல்படுறது ஒரு ஸ்லோகம் மூலியமா நம்ம பார்க்கலாம். சில யோகிகள் பல்வேறு யாகங்களை அர்ப்பணிப்பதன் மூலம் தேவர்களை பக்குவமாக வழிபடுகின்றனர். சிலர் பரபிரம்மனின் என்னும் நெருப்பின் யாகங்களை அர்ப்பணிக்கப்படுகின்றன. 2 விதமான செயல்பாடு பண்றாங்க. தேவர்களை வழிபாடு பண்றது அது ஒரு நிலையற்றது, அது நிலையானது கிடையாது, நிலையற்றது அது இல்ல. பரபிரம்மனை என்னும் நெருப்பில் யாகங்கள் அர்ப்பணிக்கப்படுது. அதை பத்தி விரிவா இதில் பார்ப்போம். யாகத்தின் வகைகள் பாருங்க. பௌதிக உடைமைக்காக தியாகம் செய்தல், அதே மாதிரி ஆன்மீக அறிவிற்காக தியாகம் செய்தல். 2 விதமான தியாகம் செய்யலாம். இப்ப பிள்ளைய நல்வழியில கொண்டு வரணும், அவருக்கு நல்ல பேர் வைக்கணும், அவர் நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும், அவருக்கு வேதத்தை படிக்க வைக்கணும், அதுக்கு என்ன பண்ணும்? யாகம் பண்ணுவாங்க இல்லைங்களா? யாகம் பண்ணி அந்த பிள்ளைய நல்ல வழியில வரணும் அப்படின்னு சொன்னா அந்த அவங்க வேதத்தை சார்ந்தே அந்த யாகத்தை பண்ணுவாங்க. ஆனா அதே பாத்தீங்கன்னா பௌதிக யாகம் இருக்கு. அது என்ன பண்ணுவாங்க? இப்ப தியாகம் இருக்கு. அந்த தியாகம் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, வீட்டுல செல்லுன்னு சொல்லி போட வரணும், அந்த வீடு நல்ல நல்ல திருப்தியா இருக்கணும், எந்த ஒரு தவறான விஷயங்கள் நடக்கக்கூடாது, துஷ்ட காத்து உள்ள வரக்கூடாது, என்னென்னமோ சொல்லி பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா பௌதிக உடைமைக்காக தான் அந்த மாதிரி தியாகம் பண்றாங்க. அது மாதிரி செய்யக்கூடாது. செஞ்சோம்னா நமக்கு பிரச்சனை தான். சில வீட்டுக்கு சொல்லுவாங்க, நான் 3 மாசம் வட்டி கணபதி யோகம் பண்ணுவேன், நான் 3 மாசம் வட்டி லட்சுமி யோகம் பண்ணுவேன் அப்படின்வாங்க. ஏன் பண்றீங்க கேட்டா அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆசை, அவங்க ஆசைனால அது பண்ணுவாங்க. அது மாதிரி ஆசையும் பண்ணவே கூடாது இல்லைங்களா? அப்ப இதுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க, ரொம்ப அழகா கொடுக்குறாங்க. இதை பார்ப்போம். அதாவது யாகம் செய்பவர்கள் எதை தியாகம் செய்கிறார்கள், என்ன பலனுக்காக? கர்மிகள், அதாவது நாம சத்துகுணத்துல இருக்கிறவங்க தேவர்களை வழிபாடு பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு தெய்வத்தை வணங்கணும், ஏதாவது தெய்வத்தை, நான் எந்த தெய்வம் சொல்ல மாட்டேன் இல்லைங்களா? தேவர்கள் எல்லாமே ஒரு தெய்வம் தான், எல்லாமே தெய்வம் தான். ஆனா பகவான் மாதிரி பகவானுக்கு ஈக்குவல் கிடையாதாங்க. எல்லாருமே பகவான் ஈக்குவல் கிடையாது. பகவான் ஆதி அந்தம், பகவான் கிருஷ்ணர் ஆதி அந்தம். மற்றவங்க எல்லா தேவர்களையும் வழிபாடு பண்ணுவாங்க பௌதிக சொத்துக்காக. அதாவது பலன் என்ன? பௌதிக இன்பங்களுக்காக பண்ணிட்டு இருப்பாங்க. அதே ஞானிகள் அருவாதிகள் 4.25 படிக்க போறோம். இந்த ஸ்லோகம் படிச்சோம் இல்லையா? அவர்களது தனது அடையாளங்கள், அதாவது எதுக்கு பண்றாங்க? தன்னுடைய அடையாளங்களை தியாகம் பண்றாங்க. நாம என்னெல்லாம் செஞ்சிருக்கிறோமோ அதெல்லாம் தியாகம் பண்ணிடுவாங்க. தன்னுடைய அடையாளங்கள் என்ன? உரிமை உணர்வுல இருந்து விடுபட்டு இருப்பாங்க, அந்த தியாகத்தை பண்ணுவாங்க இல்லைங்களா? அதாவது பலன் என்ன? பரத்துடன் ஒற்று கலப்பதற்காக தான். பிரம்மச்சாரிகள் 4 அடுத்த ஸ்லோகம் படிக்க போறோம். அதாவது புலன்களையும் கேட்கும் முறைகளையும் பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணுவாங்க. புலன்களையும் கேட்கும், அதாவது கேட்கும் முறைகளையும் அவங்க தியாகம் பண்ணுவாங்க. மனக்கட்டுப்பாடு அவங்களுக்கு இருக்கும். வேற பிரம்மச்சரியங்களை, அது ஒழுங்கான குடும்பசர்கள், நம்மள மாதிரி குடும்பசர்கள் புலன் கிளர்ச்சிகளை பாத்தீங்கன்னா அதாவது அதை தியாகம் பண்ணுவாங்க. அப்ப ஆன்மீக முன்னேற்றத்துக்காக புலனருக்காக அவங்க அதை இது பண்ணுவாங்க, தியாகம் பண்ணுவாங்க இல்லைங்களா? இதுவும் பாருங்க 27 4.27 என்ன சொல்லி யோகிகள் பாத்தீங்கன்னா, அதாவது பிரம்மனின் அவங்களுடைய தியாகம் பண்ணுவாங்க. பிராணன் தியானம் பண்ணுவாங்க, இயக்கத்தை பிராண இயக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி தியாகம் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்ன பலன்? தன்னுணர்வு அடையத்துக்காக தான் அது. தர்மம் செய்பவர்கள் 28வது ஸ்லோகத்துல பார்க்க போறோம். அது தங்களது உடைமைகளை அவங்க தியாகம் பண்ணுவாங்க திவ்ய ஞானம் பெறுவதற்காக. அதே மாதிரி தவம் செய்பவர்கள் தபசிகள் பாத்தீங்கன்னா வாழ்வின் வசதிகளை தியாகம் பண்ணுவாங்க. தபசிகள் இல்லைங்களா? திவ்ய ஞானம் பெறதுக்காக அந்த தபசி பண்றாங்க. அதே வேத தத்துவவாதிகள் பாத்தீங்கன்னா 28 புத்தி அது திவ்ய ஞானம் அடையிறதுக்காக தான். அஷ்டாங்க யோகிகள் பார்த்தா சுவாச கட்டுப்பாடு, அதாவது ஆன்மீக முன்னேற்றத்துக்காக தன்னுணர்வுக்காக அதை கண்ட்ரோல் பண்றாங்க இல்லைங்களா? இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க? முத்திக்கா இல்ல பௌதியத்துக்கா? ரெண்டுத்துக்குமே இருக்கும். அது நல்லா புரிஞ்சுக்கணும். இது ரெண்டுத்துக்கும் சேர்ந்து இருக்கும். இல்ல ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, நான் தர்மம் பண்றேன் அப்படின்னு செய்வார், நான் தானம் பண்றேன் தர்மம் பண்றேன்னு செய்வார், தங்களை உடைமைகளை தியானம் பண்ணுவார். எதுக்காக? திவ்ய ஞானம். திவ்ய ஞானம் அடைஞ்ச பிறகு என்ன வரும்? பக்தி வரணும் இல்லையா? சில பேர் பக்தி வராது, சில பேர் பக்தி வராது. அப்போ அதுல கர்ம வினைகள் இருக்கு. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப 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 உன்னிப்பா படிக்கணும். அது உபநேசங்கள் நீங்க படிக்கும் போது அது இன்னும் நல்லா விரிவா நீங்க படிப்பீங்க. ஹரே கிருஷ்ணா. அப்ப கர்மிகள், நம்மள மாதிரி கர்மிகள் பௌதிக சுகத்திற்காக உடைமை உரிமைகளை தியாகம் செய்வார்கள்.
அதே மாதிரி ஞானிகள் அருவாதிகள், அருவத்தன்மையோடு இருப்பாங்க. பரத்துடன் ஒன்றாக கலப்பதற்காக தன் பௌதிக அடையாளங்களை தியாகம் செய்வார்கள். இல்லைங்களா? 26 பாருங்க. 26 மனக்கட்டுப்பாடு எண்ணம். நம்ம முன்னாடி படிச்சோம் இல்லையா? மனக்கட்டுப்பாடு என்னும் நெருப்பில் சில களங்கமற்ற, அதாவது களங்கமற்ற பிரம்மச்சாரிகள் புலன்களையும் கேட்கும் முறைகளையும் அர்ப்பணிக்கின்றனர். மற்றும் சிலர் ஒழுக்கமான குடும்பஸ்தர்கள் புலன் என்னும் நெருப்பினால் புலன் கிளர்ச்சிகளை பொருள்களை அர்ப்பணிக்கின்றனர். அதுக்கு என்ன? களங்கமற்ற, அதாவது பிரம்மச்சாரிகள், களங்கமற்ற பிரம்மச்சாரிகள் மனக்கட்டுப்பாடோடு என்ற நெருப்பில் புலன்களையும் கேட்கும் முறைகளையும் அர்ப்பணிக்கின்றன. ஹரிநாம கீர்த்தனம், பகவானுடைய கீர்த்தனம் பண்ணுவாங்க. பகவானை புகழை பற்றி மட்டுமே பாடுதல் இருப்பாங்க. கேட்பதிலும் சரி ஈடுபட்டுப்பாங்க. பௌதிக ஒளி, அதாவது இந்த பௌதிக ஒளியை அதில் விலகியே இருப்பாங்க அவங்க. நான் ஒரு ஆளை பார்த்திருக்கேன், ஒரு ஆளை பார்த்தேன், அதாவது சென்னையில வச்சுதான் பார்த்தேன் நான். ரோட்லலாம் பாத்தீங்கன்னா, ஏதாவது தெருவில் ஒரு ஆடம்பரமா ஒரு தீபாவளி வருது, ஒரு நியூ இயர் வருது, ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணோம், அந்த தெருவில் ஒரு எங்க பார்த்தாலும் ஜிகு ஜிகு ஜிகுன்னு லைட்லாம் போட்டு ஒரு மாதிரி ஆடம்பரமா பண்ணி சினிமா பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு ஒரு மாதிரி இருப்பாங்க. அந்த டைம்ல ஒரு ஆள் போறாரு. நான் என் வீட்டு மாடியில இருந்து பாக்குறேன். அவர் 2 காதையும் பொத்திக்கிட்டு போறாரு. பொத்திக்கிட்டு அப்படியே போறாரு. அப்படியே அங்க போயிட்டு அந்த தெருவை தாண்டி கிராஸ் பண்ணிட்டு இப்படி இப்படின்னு தலையை தட்டினா அவர் பாட்டு போயிட்டார். அதுக்கப்புறமா நான் ஒரு ஒரு கொஞ்ச நாள் பொறுத்து அதே ஆளை நான் திருப்பி சந்திச்சேன். அப்ப நான் கேட்டேன், ஏன் இந்த மாதிரி காதை பொத்திக்கிட்டு போனீங்க அப்படின்னு. ஐயா, ஏற்கனவே நான் ரொம்ப பந்தப்பட்டு போயிருக்கேன். கீதையை படிக்க ஆரம்பிச்சிருந்து இந்த மாதிரி விஷயங்களை நான் அதை அப்சர்வ் பண்ணக்கூடாது. அப்சர்வ் பண்ணாவே என்னுடைய ஆட்டோமேட்டிக்கா நான் பௌதிகத்துல தான் இருக்கிறேன். இப்போ பணம் சம்பாரிச்சுட்டு இருக்கேன், குடும்பத்தை பார்க்கணும், சம்பாரிச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி விஷயம் என் காதால கேட்க, அதை நான் பார்க்க, அதை அதை நோட் பண்ண ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பா நான் திரும்பவும் அதல பாகத்துக்கு போவேன். அதனால அதை காதால பொத்திக்கிட்டாவே போதும், நான் அப்படியே கிருஷ்ணா 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 நான் போயிடுவேன் அப்படின்றாரு. அப்போ அவருக்கு அது தெரிஞ்சிச்சு, இது தப்புன்னு தெரியுது இல்லைங்களா? இதே நாம மற்ற சாதாரணமா இருக்கவங்க அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே பாடிக்கிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டு அப்படியே போவாங்க. கார்ல போகும்போது சரி, நடந்து போகும்போதும் சரி, இல்லைங்களா? அப்போ அதுல இருந்து நம்ம பந்தப்பட ஆரம்பிச்சிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த மாயம் அதுல போயிடும், இல்லைங்களா? அதுதான் புலன் கிளர்ச்சி. அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதை கண்ட்ரோல், அதுதான் சொல்றாரு ஹரிநாம சங்கீதன், பகவான் புகழை மட்டுமே பாடுவதிலும் கேட்பதில் ஈடுபடுவார்கள். பௌதிக ஒளி அதிர்விலிருந்து விலகி கொள்வார்கள். அப்போ ஒழுக்கமான குடும்பஸ்தர்கள் கட்டுப்படுத்தப்பட்ட பற்றற்ற புலனின்பத்தில் ஈடுபடுவாங்க. பற்றற்ற என்னது? குடும்பம் இருக்கும் அவங்களுக்கு, எல்லா சுகமும் இருக்கும் அவங்களுக்கு, எல்லா விதமான சுகமும் இருப்பாங்க அவங்களுக்கு. ஆனா எப்படி இருப்பாங்க? சுருங்கி இருப்பாங்க, வாழ்க்கையை சுருக்கிப்பாங்க. சோ அந்த செயல்பாடு ரொம்ப நல்லது, இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. அந்த மாதிரி செயல்படுவாங்க. 27 பாருங்க. அதாவது மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துவதன் மூலம் தன் உணர்வை அடைய விரும்புவோர் புலன்களை அதாவது இயக்கங்களையும் பிராணனி இயக்கங்களையும் அடைக்கப்பட்டு மனம் என்னும் நெருப்பில் அர்ப்பணிக்கப்படுகின்றன. இதோட செயல்கள் யோகிகள், அதாவது பாத்தீங்கன்னா அஷ்டாங்க யோகிகள், அதாவது உடலையும் காற்று, அது 10 வகையான காற்றுகள். நம்ம அதை பத்தி படிக்கணும், அது பார்ப்போம். 6ஆவது அத்தியாயத்துல பார்ப்போம், விரிவா அதை பத்தி படிக்கலாம். இயக்கங்களையும் கட்டுப்படுத்துவாங்க, 10 விதமான காத்துகள், இல்லைங்களா? பக்குவமான பயிற்சியினால் கட்டுப்படுத்தி அது மனதை கட்டுப்படுத்துவாங்க. அஷ்டாங்க யோகம் மூலியமா யோகா பண்ணணும். நிறைய பேர் யோகா படிப்பாங்க, யோகா கத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எதுக்காக யோகா கத்துக்கிறோம்? யாராவது சொல்ல முடியுமா? யாருமே, நான் தான் பேசிக்கிட்டே இருக்கேன், யாருமே பேச மாட்டேன்றீங்க. யோகா எதுக்கு நாமும் கத்துக்கணும்? எதுக்காக நாம் அதை செய்ய முயற்சி பண்ணணும்? ஹரே கிருஷ்ணா. மனதளவுல ஒருமுகப்படுத்துறது பிரபுஜி. ஓகே, மனதை அலைப்பாய விடாம ஒருமுகப்படுத்துறது. சரி, நல்லது, கரெக்ட், அதான் கரெக்ட் நீங்க சொன்னது. மனதை அடைபாய விடக்கூடாது, கண்ட்ரோல் பண்றோம். அது அஷ்டாங்க யோகத்துல ரொம்ப அழகா நம்ம பண்றோம்னு. எதுக்காக அதை மனசை கண்ட்ரோல் பண்றோம்? நம்ம மத்த இதுல எதுலயும் நம்ம டைவர்ட் ஆயிடக்கூடாது பிரபுஜி. நம்ம கிருஷ்ண பக்தி அந்த இதுலயே உணர்வுலயே இருக்கணும்ல பிரபுஜி. அதுக்காக தான். இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னீங்கல்ல, அவரு காதை மூடிட்டு போனாருன்னு. நம்ம அதுல போய் அதுல பற்று வைத்திடக்கூடாதுன்ற ஒரு இதுல நம்மள நாமே செதுக்கிக்கிறோம்னு நான் நினைக்கிறேன் பிரபுஜி. எனக்கு சரியா தெரியல. சரி, நீங்க சொல்றது கரெக்ட் தான், சொல்ற விதம் நான் கரெக்ட் தான். அப்போ எதுக்காக நாம அது மாதிரி செயல்படணும்னு பாத்தீங்கன்னா, இந்த அஷ்டாங்க யோகத்திலே பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த அஷ்டாங்க யோகத்தை செய்யறது தப்பு இல்லை. எதுக்குன்னா உடல், மனம், புத்தி இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான், இதை பக்குவப்படுத்துக்காக தான் செய்யறோம். ஆனா இது முத்தியானா முத்தி கிடையாது.
நல்லா புரிஞ்சுங்க. இத பண்றதுனால பலன் என்னன்னா, உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கும், மனது ஆரோக்கியமா இருக்கும், புத்தி ஆரோக்கியமா இருக்கும். ஆனால் முத்தியான்னு கேட்டா முத்தி இல்லை. இந்த மனமும் உடலையும் புத்தியும் ஆரோக்கியமா இருந்தா மட்டும் பத்தாது. அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா பக்தி. அடுத்த ஸ்டேஜ் என்ன? இப்ப மாதா சொன்ன மாதிரி அது இந்த மாதிரி பண்ணா நமக்கு வந்து கிருஷ்ண பக்தியில நாம இன்னும் மேன்மை அடைவோம் அப்படின்றதுதான் உண்மையானது. ஆனா இப்ப இருக்கிற யோகா சென்டர்ல யோகா படிக்கிறவங்க எத்தனை பேர் பக்தியை கொடுக்குறாங்கன்னு பாருங்க. உடல் பயிற்சி பண்றாங்களே தவிர அந்த உடலை நல்லா வச்சுக்கணுன்றதுக்காக கடாமடான்னு சாப்பிடுவாங்க. யோகா முடிச்ச உடனே நேரான கோயிலுக்கு போவாங்களா இல்ல பகவான பக்தி கொடுக்குறாங்களா? யார் கொடுக்குறா? அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அது ஒரு ஃபேஷனா பண்ணிட்டு இருக்காங்க. மனசையும் புத்தியும் உடலையும் கண்ட்ரோல் பண்றது எதுக்குன்னா, அடுத்த ஸ்டேஜ் என்ன, பக்தி கொண்டு போறதுக்காக தான் கண்ட்ரோல் பண்றது யோகிகள் பண்ணுவாங்க. தபசிகள் ஏன் பண்றாங்கன்னா பக்தி கொடுக்கணும். மனதை கண்ட்ரோல் பண்ணா பகவானுக்கிட்ட லாயத்து இருக்க முடியும். ஆனா இப்ப இருக்கிற யோகா யார் பண்றா? பௌதிகத்துக்கு உடல் நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும், பிசினஸ் அப்பதான் நல்லா போகும் அப்படின்னு பண்றாங்க நிறைய பேர். நான் தொழிலதிபரே பார்த்திருக்கேன். அவருக்கு ரூம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம்மே இருக்கு. ஜிம்னா இது அந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கு உடல், அதாவது யோகா பண்றது சென்டரே பின்னாடி வச்சிருக்காரு. அவர் மட்டும் அதுல வச்சு பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக? பணம் சம்பாதிக்கணும். ஏதாவது பிரச்சனைனா இப்ப யோகா பண்ணுவாராம். டெங் 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 யோகா பண்ணிட்டு போறான். முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னா மைண்ட் ஃப்ரீ ஆயிடும். அப்புறம் பிசினஸ் அப்படின்றது. அது எதுக்கு? பணம் சம்பாதிக்க தான், பக்தி இல்லை. இப்ப அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அது பக்குவமான பயிற்சியில் கட்டுப்படுத்தி, அதாவது மனதை கட்டுப்படுத்துவதால் எதுக்காக? பகவானுக்கிட்ட லாயத்து இருக்காதுதான். ஆனா பௌதிக ஆசைகள் ஆயத்து இருக்கும் போது அப்போ அது விரயம்தான், கால நேர விரயம்தான். அதுதான் அஷ்டாங்கத்துல பகவான் சொல்றார், ஏன்டா அதெல்லாம் பண்றீங்க? பண்ண வேணாம். இந்த உடல் அதுக்கு நான் கொடுக்கல. இந்த உடல் உங்களுக்கு அதுக்காக வரல. நீங்க பகவான் எனக்கு சேவை பண்ணுன்னு சொல்றேன். எனக்கு பண்ணாலும் பண்ணாத, உங்க கடமையாவது செய்யுங்கன்னு தான் சொல்றேன் அப்படின்றார். இல்லைங்களா? அதுதான் அஷ்டாங்க யோகத்துல 6வது ரொம்ப அழகா விளக்கம் கொடுக்கிறார். சரி, இங்க படிப்போம். இந்த ஸ்லோகத்தை 28ல என்ன சொல்றாரு பாருன்னா, அதாவது கடும் விரதங்களை ஏற்றுக்கொண்டு சிலர் தங்களது உடைமைகளை தியாகம் செய்வதால் ஞானம் ஒளிர் பெறுகின்றனர். மற்றவர்களை கடுமையாக தவங்களையும் அஷ்டாங்க யோக பயிற்சி அல்லது உன்னத ஞானத்தால் முன்னேற்றம் பெறுவதற்காக வேதங்களை கற்று ஆகிய முறைகளை ஞானம் ஒளிர பெறுகின்றன. இப்போ நாம வந்து விரதம் இருக்கிறோம். விரதம் எதுக்காக இருக்கிறோம் பாத்தீங்கன்னா, ஏகாதேசி விரதம் இருந்தா போதும் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. ஆனா நாமும் வாரத்துக்கு 7 நாள் இருக்கிற 7 நாள்லயும் விரதம் இருக்கிறவங்க ஆள்லாம் இருக்கிறாங்க. கேட்டா இன்னைக்கு அமாவாசைன்னுவாங்க, ஓகே, இன்னைக்கு பௌர்ணமின்னுவாங்க, இன்னைக்கு நவமின்னுவாங்க, இன்னைக்கு பார்த்தா வெள்ளிக்கிழமைன்னுவாங்க, சனிக்கிழமைன்னு சொல்லுவாங்க, திங்கக்கிழமை. எல்லா நாளுமே ஒரு ஒரு தெய்வங்களுக்கு உகந்த நாள் தான். அப்ப எல்லா நாளுக்குமே நம்ம விரதம் இருக்க முடியுமா? சொல்லி பாருங்க. அப்போ உடல்ல உள்ள இருக்கிற ஆத்மாவையும் பரமாத்மாவையும் நம்ம தொல்லை கொடுக்கணும். 2 பேருமே நம்ம தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கோம். இல்லைங்களா? அதுதான் சொல்றாரு. அதாவது தர்மவான் உலக உரிமைகளை தியாகம் செய்கிறார்கள், தவம் செய்கிறவர்கள் வாழ்வின் வசதிகளை தியாகம் செய்கிறார்கள். வாழ்வினோட வசதிகளை செய்யுங்க. அஷ்டாங்கங்களை உதாரணமாக பதஞ்சலி முறை. அதை பதஞ்சலி முனி என்ன சொல்ற? பதஞ்சலி முனிவர் என்ன ரொம்ப அழகா சொல்றாரு பாத்தீங்கன்னா, உனதையும் மனதையும் உடலையும் புத்தியையும் கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இது பண்றோமே தவிர இத பௌதிக செயலுக்காக அல்ல, உடல் ஆரோக்கியத்துக்காக கிடையாது. இந்த உடலை நாம எதுக்காக கண்ட்ரோல் பண்றோம்னா நம்ம பக்தியை கொடுத்தாதான், அப்போ ஈஸியா பக்தி நமக்கு சீக்கிரமா வரும்ன்றதுக்காக தான் அந்த பதஞ்சலி முனியோட முறை. அதான் அது. பதஞ்சலி முனிவர் அதுதான் சொல்லி கொடுத்துட்டு போனார். இல்லைங்களா? அதை நம்ம படிக்கிறமாக செய்யணுமாங்கிறது கிடையவே கிடையாது. வேதாந்திகள் புத்தி உபநேசங்கள் மற்றும் வேதாந்த சூத்திரங்களை படிப்பது அதுக்காக தான். எதுக்கு புத்தியை கண்ட்ரோல் பண்றாங்க? இது மாதிரி வேதாந்தங்களை படிக்கணும், அதே மாதிரி உபநேசங்களை படிக்கணும், பகவானுடைய லீலைகளை படிக்கணும். அப்ப புத்தி கண்ட்ரோல் ஆகும். இல்லைங்களா? 29 என்ன சொல்றாரு? சமாதியில் இருப்பதற்காக சுவாச கட்டுப்பாட்டு பயிற்சினால் ஈடுபட்டு கொண்டுள்ள சிலர் உட்சுவாச காத்தையும் வெளி சுவாச காத்தையும் இயக்கத்தையும் வெளி சுவாச காத்தையும் உட்சுவாச இயக்கத்தையும் நிறுத்தி முறையாக பயின்று இறுதியில் சுவாசத்தை முழுமையாக அடக்கிய சமாதி நிலை பெறுகின்றனர். வேறு சிலர் உணவு கட்டுப்பாடுகளை மேற்கொண்டு வெளி சுவாசத்தை யாகமாக அர்ப்பணிக்கப்படுகின்றன. இந்த மாதிரி. இல்லைங்களா? இது நம்ம 6வது அத்தியாயத்துல அஷ்டாங்க யோகத்துல வந்து சமாதி நிலை படிப்போம். அதுல வந்து 8 விதமான நிலைகள் இருக்கு. 8வது நிலையில் இந்த சமாதி நிலை. அந்த நிலையை அடையறதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணணுன்றத அந்த அத்தியாயத்துல விரிவா படிப்போம். இல்லைங்களா? அப்ப அஷ்டாங்க யோகா பிராணாயாமம் பண்றது. காலையில எழுந்த உடனே சந்தியாவந்தனம் பண்ணுவாங்க. 3 வேலையும் பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப நல்லது. எதுக்காக? உடல் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் ஆகும், மனது கண்ட்ரோல் ஆகும்.
உலகம் மனதும் கண்ட்ரோல் ஆகும். அந்த இயற்கை நமக்கு சாதகமாக, அதாவது நம்மளுடைய பக்தி சேவைக்கு சாதகமாக நமக்கு வந்து உடலும் சப்போர்ட் கொடுக்கும், மனதும் சப்போர்ட் கொடுக்கும். அந்த டைமுக்காக இல்லைங்களா? அப்போ முழுமையாக நிறுத்தப்படுவது ஆசனங்கள். இந்த ஆசனங்கள் நம்ம ஆராயத்தில் விரிவாக படிப்போம். பகவானுக்கான கடப்படமற்ற பக்தி தொண்டில் ஈடுபடுவன் பௌதிக இயற்கை குணங்களில் கடந்து உடனடியாக முக்தி தலத்திற்கு உயர்த்தப்படுகிறான். இந்த மாதிரி செயல்பட, அதான் இந்த அஷ்டாங்க யோகம், அப்புறம் வந்து தியானம் கொடுக்கறது, அப்புறம் இந்த மாதிரி செயல்பாடுலாம் படிச்சு 26ல இருந்து படிச்சுட்டு வரோம் பார்த்தீங்களா? இது எல்லாமே எதுக்காகன்னா இந்த மனதையும் புத்தியும் உடலையும் கண்ட்ரோல் பண்றதுதான் சொல்லப்படுது தவிர, ஆனா அடுத்த நிலை என்னன்னு பார்த்துட்டா நம்ம நினைக்க மாட்டோம். அடுத்த நிலை என்னன்னா பக்தி தான். முழுமையான பக்தியை நம்ம கொடுக்கணும்னா இதெல்லாம் செய்யணும்னு அவசியமே இல்லைன்றத அஷ்டாங்க யுகத்திலே பகவானே ரொம்ப அழகா சொல்றாரு. அஷ்டாங்க யோகத்தை யார் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா தபசி தான் பண்ண முடியும். நாமெல்லாம் ஒரு கிரகஸ்தர், நம்ம ஒரு குடும்பத்துல இருக்கிறோம். நம்மளாம் எப்படி பண்ண முடியும்? தபசி கோலத்தை நம்ம இருக்க முடியுமா? நினைச்சு பாருங்களேன். முடியுமா? ஆபீஸ்ல போய் உட்காந்துட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராமன் சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஓனர் என்ன சொல்லுவான், அந்த மேலதிகாரி என்ன சொல்லுவான், என்னடா கோயில் ஆக்கிட்டீங்கடா, இதை கிளம்புடா அப்படின்னு சொல்ல மாட்டேன், திட்டுவாங்க. சோ அது மாதிரி நாம பண்ண முடியுமா? தபசி கிடையாது. நாம எல்லாமே ஒரு கிரகஸ்தர். அப்ப நாம என்ன பண்ணலாம்? அழகா பகவானுக்கு ஹரிபக்தியோட பக்தி யோகம் பண்ணலாம். அதுதான் ரொம்ப எளிமையான வழி. எக்ஸசைஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, எந்த ஒரு இது செய்யணும் அவசியமே இல்லை, யோகா பண்ணணும் அவசியம் இல்லை, டான்ஸ் ஆடணும் அவசியம் இல்லை. பகவானுக்கு முழு நேரம் நாம சேவா பண்ணிக்கிட்டே இருக்கலாம், நம்ம தர்மத்தை கொடுத்துட்டே இருக்கலாம் இல்லைங்களா? அப்போ யாகத்தின் பொருளை அறிந்து செயல்படும் இவர்கள் அனைவருமே பாவ விலைகளிலிருந்து தூய்மை பெற்று இத்தகைய யாகங்களை பலன்களை ஆழமாக பருகி பரம நித்திய நிலையை நோக்கி முன்னேறுகின்றனர். 31ல பாருங்க, குரு வம்சத்தின் சிறந்தவனே எவரும் யாகங்களும் இன்றி இவ்வுலகிலேயோ இல்வாழ்க்கையிலேயோ மகிழ்ச்சியுடன் வாழ முடியாது. மறு உலகை பற்றி என்ன கூற முடியும்? மறு ஜென்மத்தை பத்தி அப்புறம் என்ன சொல்ல முடியும் இல்லைங்களா? இந்த யாகம் பண்றது நல்லதுன்னு சொல்ல வர்றார். எதுக்காக? அடுத்த நிலையை அடையறதுக்காக, பக்தி அடையறதுக்காக அவர் சொல்ல வர்றார் இல்லைங்களா? அதை நாம செய்யாம நம்ம மட்டும் உடல் பயிற்சி மட்டும் செஞ்சுட்டே இருந்தா போதுமா? அப்ப எல்லா யாகங்களின் நோக்கம் என்ன? புலன்களை கட்டுப்படுத்தல், பாவ விலைகளிலிருந்து விடுதலை, திவ்யமான ஞானம் அடைதல், படிப்படியாக பக்தி தொண்டு உலகில் பரப்புவனும் இன்பமாக வாழ. அதுக்காக தான் நாம வந்து அதை பண்ணணுமே தவிர பௌதிக செயல்பாடுக்காக நாம பண்ணவே கூடாது. அப்ப கட்டுப்பாடற்ற புலன்களோட ஆன்மீக முன்னேற்றம் சாத்தியமற்றது. இந்த மாதிரி பாருங்க, கையில மொபைல் வச்சுட்டு கையில கட்டு போட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா மொபைல் பார்த்தீங்கன்னா மொபைல் கை நோண்டினே இருக்கும். அதுல கட்டுப்பாட்டு இருப்பாங்க, அதுல கட்டுப்பாடு கிடப்பாங்க உட்காந்துக்கிட்டு. ஆனா ஹரே கிருஷ்ணா மகான் வந்துருமா, அங்க டிவி நியூஸ் ஏதாவது ஓடிட்டு இருக்கும், டிவியில ப்ரோக்ராம் ஏதாவது பார்த்துன்னா அதை பார்த்துக்கிட்டே சில பேர் ஹரே கிருஷ்ணா மகான் சொல்லுவாங்க. சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதை காது கொடுத்து கேட்டுக்கிட்டே ஹரே கிருஷ்ணா மகான். வாய் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கும், ஆனா மனசு புத்தி எல்லாமே எங்க போயிருக்கும்? அவங்க என்ன பேசுறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, அதை தான் முடிச்சிருக்கோம். அப்ப அது பக்தியா? அது பக்தியே கிடையாது இல்லைங்களா? 32ல பாருங்க, பலதரப்பட்ட இந்த யாகங்கள் அனைத்துமே வேதங்களில் அங்கீகரிக்கப்பட்டவை. இவை பல்வேறு விதமான செயலிலிருந்து பிறந்தவை. இவற்றை இவ்விதமான அறிவதால் நீ முத்தி அடைவாய் அப்படின்றார் பகவான். ஏன்னா பதஞ்சலி முனிவர் வேதங்கள் மூலியமா கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது எவ்வளோ வேதாந்தங்கள் இருக்கு, உபநேசங்கள் 108 உபநேசங்கள். வேதாந்தம் எத்தனை வேதாந்தம்? வேதாந்தம்னா வேதாந்தம் 4, அதுல இருந்து வந்ததான் தத்துவங்கள் இல்லைங்களா? இது மாதிரி நிறைய இடத்துல ஒரு ஒரு பிரிவா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம ஆளுகள் என்ன பண்ணுங்க, ஒரு யோகா சென்டர் ஓபன் பண்ணி நான் பதஞ்சலி முனிவர் ஃபாலோ பண்றேன்னு ஒருத்தர் பண்றாரு. ஒருத்தர் கோயம்புத்தூர்ல சிவபெருமான ஐயன் சிவபெருமான் சிலையை வச்சுட்டு அவர் யோகா பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவரே கும்பிடுறாங்க, அவரே கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் தான் கடவுள்ன்ற மாதிரி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அது மாதிரி நடக்குது. இதெல்லாம் வந்து வேதங்களை சொல்லப்படாத செயல். ஆனா அவரே சொல்றாரு, நான் வேதத்தை படிச்சதே இல்லைன்னு வேற சொல்றாரு. வேதத்தை படிக்காம எப்படி நாம அதை ஃபாலோ பண்ண முடியும் இல்லைங்களா? சோ இது மாதிரி விஷயங்களை நிறைய செயல்படுறாங்க. அதாவது அதுதான் சொல்றாரு, அனைத்துமே வேதங்களில் அங்கீகரிக்கப்பட்டவை. இவை பல்வேறு விதமான செயல்களை பிறந்தவை. இவற்றை இவ்விதம் அறிவதால் நீ முத்தி அடைவாய். ரொம்ப அழகா சொல்றாரு. ஏன் பல வகையான யாகங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன? பலதரப்பட்ட மக்களுக்கு ஏற்ப பல விதமான யாகங்கள் வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஒரு ஏத்த மாதிரி. இப்ப ரஷ்யால பாத்தீங்கன்னா கிளைமேட் வேற மாதிரி இருக்கும், அதே அமெரிக்கால கிளைமேட் வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம அகண்ட பாரதத்துல கிளைமேட், சவுதியில ஒரு மாதிரி கிளைமேட் வேற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அது தகுந்த மாதிரி அப்பவே நம்முடைய வேதங்கள்ல ரொம்ப அழகா கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதாவது நம்மளோட அகண்ட பாரதம் வந்து கிழக்கு இது, மேற்கு இது, வடமேற்கு இது, வடகிழக்கு இங்க, இந்த நகரங்கள்ல இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு அழகா வேதங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்காங்க இல்லைங்களா? அப்போ ஒருவர் ஏதேனும் ஒரு யாகத்தை பகவானுடைய திருப்திக்காக செய்ய வேண்டும். புதிய நாமம் ஜபம் பகவானுக்காக ஆடி பாடி படைச்சா அதை பிரசாதம் ஏற்றுக்கொள்ளுதல் மிகவும் எளிமையான பயனுள்ள யாகமாகும். கடைசியா சொல்லிட்டாங்க பாருங்க. கடைசியா என்ன சொல்றாரு பகவான்? அழகா
பகவானை கீர்த்தனை பண்ணுங்க, அவர் நாமத்தை சொல்லுங்க, பிரசாதம் சாப்பிடுங்க, ஹாப்பி. அப்போ உங்களை உடலும் கண்ட்ரோல் ஆகும், புத்தியும் கண்ட்ரோல் ஆகும், எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி யாகத்தான் நம்ம எப்பவுமே சிறந்தது. நான் தினமும் 4 சுற்று, அதாவது ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் ஜபம் செய்கிறேன் என்று சங்கல்பம் உறுதியோடு எடுத்துக்கொள்கிறேன். நம்ம எல்லாருமே எடுத்து, ஏன்னா 2வது லெவல்ல வந்துட்டோம். அட்லீஸ்ட் ஒரு ரவுண்டாவது எல்லாரும் பண்ணுங்க. நம்முடைய ஆச்சாரிகள் சொல் 4 ரவுண்டாவது பண்ணுங்கன்றார் 2வது லெவல்ல வந்த பிறகு. அட்லீஸ்ட் நாம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டாவது பண்ணுங்க. ஓகேங்களா? 33 டைம் ஆச்சு. ஹரே கிருஷ்ணா டைம் ஆயிடுச்சு. 33 நாளைக்கு படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. இது 4:10 ஆயிடுச்சு, என்ன கிளம்ப வேண்டியது. வாஞ்சா கல்பதராய கிருபா சிந்து ஏவச பதான பாவனீய வைஷ்ணவ நமோ நமக. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதார சிவாசாரி கௌரபக்த விருந்துக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரி ஹரி. ஹரே கிருஷ்ணா. ஓம் சத். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது டவுட்னா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. Hare Krishna Prabhuji, ஒரு humble request Prabhuji, please define Brahman